Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இஸ்லாம் பார்ந்தவர்களே, நேற்று நாம் சந்தித்த ஒரு சிந்தனை உண்டு. சிந்திப்பவர்களுக்கு தான் தியானம், கேட்பவர்களுக்கு தியானம் இல்லை. கேட்டுட்டு போனீங்க நேற்று, கேட்டவங்க அதை சிந்தித்தீர்களா என்று தெரியவில்லை. அது உங்களுடைய பொறுப்பு. சிந்தனை துளிகளை கொடுத்து விட்டாச்சு. See, once you put that to your meditation, then only it is a retreat. Otherwise you listen or hear, you go. கேட்குறோம், கேட்டதை அப்படியே காதில் கேட்டுட்டு போகிறீங்க. கேட்கும்பொழுது நல்லா இருந்தது ஃபாதர் அப்படின்றீங்க. ஆனால் கேட்ட பிறகு அது நம்மில் ஒரு மாற்றம் வருத்தணும்னா you have to put that to meditation. அது food for your thought-ஆக மாறணும், not food for your ears. நேற்று காதுகளுக்கு அது உணவாக மாறியது. ஆனால் அது மனதிற்கு உணவாக மாறும்போது தான் மனமாற்றங்கள் ஏற்படும், இல்லையா? ஆமாம். நேற்று நாம் சிந்தித்த அந்த முதல் சிந்தனை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எத்தனை சரீரம் உண்டு? 2 சரீரம் உண்டு. வெரி குட். என்ன சரீரம்? அழியா உடலும் உண்டு, அழியும் உடலும் உண்டு. இது பைபிளில் இதற்கு ஆதாரம் எங்கேயாவது இருக்குதா? தேடி பார்த்தீங்களா? போய் அழியும் உடல், அழியா உடல். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எழுதி வச்சுப்போம் ஃபாதர். எங்கள் வேலை சமைக்கிறது தான், எங்கள் வேலை துணி துவைக்கிறது தான். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுக்க 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 இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தான். அதனால் இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க், வீட்டுக்கு போயிட்டு வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்கள். அதில் இருக்கிற சிந்தனை எல்லாமே நேற்று நம்ம சொன்ன சிந்தனை தான். நாங்கள் இறையியல் படிக்கும் பொழுது கிறிஸ்டாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவியல். அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பிற்கு அந்த கிறிஸ்டாலஜிக்கு அடையாளமாக எடுக்கின்ற பேசேஜ் அதுதான். 1 கொரிந்தியர் 3-8 தான். கிறிஸ்து உயிர்த்தார் என்பதனுடைய மெயின் அடையாளமாக எடுக்கிறது 1 கொரிந்தியர் 3-8 வசனம் வரை. 15வது அதிகாரம் 3-8 தான் கிறிஸ்டாலஜினுடைய அடிப்படையே. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்து பிறந்தாரான்னு கூட கேட்குறவங்க உண்டு. ஏசு பிறந்தாரா அப்படின்னு கேட்குறவங்க உண்டு. ஏசு மனிதனாக வாழ்ந்தார், இறந்தார், அதோடு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. ஏசு ஜம்மு காஷ்மீரெல்லாம் வந்தார்னு சொல்கிறவங்க உண்டு. ஏசுவுக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்கிறவங்க உண்டு. இந்த நாக்குக்கு எலும்பு இருக்காதனால் என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அதனால் சொல்லிட்டு போகிறவங்க சொல்லிட்டு போகட்டும். ஆனால் அதை கேட்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை ஆழமாக இதனுடைய ஃபவுண்டேஷன் இருந்துடுச்சுன்னா நமக்கு வர இந்த சிந்தனைகள், ஆளுங்க கொடுக்குற இந்த சிந்தனைகள், தட் வில் நாட் ஷேக் அவர் ஃபெய்த். இன்றைக்கி கூட ஒருத்தங்களை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, எல்லாம் ஒரு தியான மையத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஜெபிக்க வந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய அம்மா டெய்லியும் பூசைக்கு போயிட்டு இருந்தாங்க ஃபாதர், டெய்லியும் திருப்பலிக்கு போயிட்டு இருந்தவங்க. இப்போ கோயிலுக்கே வர்றதில்லை அப்படின்னாங்க. என்னுடைய அம்மா இப்போ கோயிலுக்கே வர்றதில்லை. காரணம், எங்களுடைய வீட்டில் நடந்த 2 மரணங்கள். அப்பா இறந்துட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க. இந்த 2 மரணம் அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ டெய்லியும் திருப்பலிக்கு போனது அப்போ எதுக்காக? எந்த கடவுளுக்காக? எந்த கடவுளை வழிபடுவதற்காக? சாதாரணமாக லேடிஸ் எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்துடுவாங்க. என்ன தான் கஷ்டம் வந்தாலும் ஆம்பளைங்க தான் கூட்டிகிட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பெண்களில் ஒரு பெண், இந்த ஒரு தாய் இன்றைக்கி கோயிலே நிறுத்திட்டாங்க. கடவுள் இல்லை. ஏன்? கணவனும் மகளும் இறந்த பொழுது she was able to reject God. அப்போ அந்த ஃபெய்த்தினுடைய ஃபவுண்டேஷன் ஷேக் ஆகிடுச்சு. அப்போ இவ்வளோ நாள் வாழ்ந்தது எந்த உடலுக்காக? அழியும் உடலுக்காக. இவ்வளோ நாள் என்னை அப்போ வாழ வைத்தது எந்த உடல்? இந்த உடல் தான். ஒரு முறை இயேசு சொல்வார் இல்லையா, எடுக்க வேண்டாம், மத்தேயு 6:25 உணவை விட உயிரும் உடையை விட இது சொல்லுங்க, உடையை விட உடலும் மேலானதல்லவா? உணவை விட உயிரும், உணவை விட மத்தேயு 6:25 உணவை விட உயிரும் உடையை விட உடலும் மேலானதல்லவா? அப்போ நம்ம பாருங்கள், நம்ம சாதாரணமாக உழைக்கிற விஷயம் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா மிச்சம் 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்தில்
எவ்வளோ நேரம் இதுக்காக உழைக்கிறோன்னு தெரியல. இதுக்கு உழைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உழைக்கிற உணவல்ல உன்னுடைய உயிரை காப்பாற்றுது. வாட் த ஃபுட் வாட் யூ ஆர் டேக்கிங் இன், அது கிடையாது உன்னுடைய உயிரை பாதுகாப்பது. உன்னுடைய உயிரை பாதுகாப்பது நீ உண்ணும் உணவு அல்ல. அப்படின்னா 4 வேளை சாப்பிட்றவங்க 400 வருஷம் வாழணும் இல்லை? 3 வேளை இல்லை, டீ சேர்த்து தான் நான் சொல்கிறேன். டீ 4-5 தடவை குடிக்கிறவங்கலாம் இருக்குது. அப்போது 6-7 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள், அப்போ இந்த உலகத்தில் வாழணுன்னா பணக்காரங்களுக்கு அப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம்ல. சாப்பாடு இல்லாதவங்க தான் அப்போ செத்துருவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி தானே? ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படி அல்ல. உணவை விட உயிர். உன்னுடைய உயிரை பாதுகாப்பது நீ உண்ணும் உணவு அல்ல. அதுக்கு ஒரு பகுதி உண்டு. அதுக்கு ஒரு பகுதி உண்டு, ஆனால் அது அல்ல எல்லாம். நீ உண்ணும் உணவு அல்ல உன் உயிரை பாதுகாப்பது. ஏன்னா இன்றைக்கி அதிகமாக யூடியூப்பில் பார்க்குற விஷயங்கள் என்ன தெரியுமா? ஹெல்த் டிப்ஸ் தான். சுடு தண்ணி குடி, நல்லாயிருக்கும். தண்ணி குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடு, இல்லைன்னா செரிக்காது. சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்காத. இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டோம்? இப்போ யூடியூப் சொல்லி தான் கற்றுக்கிட்டோம். இதெல்லாமே இதுவரை நிம்மதியாக தானே வாழ்ந்தோம். இப்போ நிம்மதி போச்சு. தண்ணி பக்கத்தில் இருந்தால் கூட சாப்பிடும்பொழுது வந்தால் கூட ஐயோ சரிக்காது, செத்தாலும் பரவாயில்ல தண்ணி குடிக்க மாட்டேன். பாருங்க, அப்சஷன். சில நம்மளுடைய அந்த பிடிவாதங்கள் எங்கேருந்து வந்தது? இதெல்லாமே இன்றைக்கி இந்த ஹெல்த் டிப்ஸ். அதிகமாக வாழணும், அப்போ நான் உண்ணும் உணவு தான் என் உயிரை காப்பாற்றுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உணவு அல்ல உன் உயிரை காப்பாற்றுவது. உன்னுடைய உயிரை காப்பாற்றுவது நான். யூக்கரிஸ்டிக் ஃபாஸ்டர்ஸ். பாஸ்டர் கிடையாது, ஃபாஸ்டர். FAST, ஃபாஸ்டிங்கினுடைய ஃபாஸ்டர்ஸ். வீட்டுக்கு போகும்போது கூகுள் இல்லைனா யூடியூப்பில் தேடி பாருங்கள். யூக்கரிஸ்டிக் ஃபாஸ்டர்ஸ். நற்கருணையை மட்டும் உண்டு உயிர் வாழ்ந்த மனிதர்கள் உண்டு. நற்கருணை மட்டும் 12 வருஷம் 14 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஒன்லி யூக்கரிஸ்ட். அவங்களுக்கு பிடிவாதமாக மற்றதை சாப்பிட மாட்டேன்னு கிடையாதுங்க, சாப்பிட முடியாது. தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படி வாழ்ந்த புனிதர்கள் உண்டு. நற்கருணை மட்டும். அப்போ இந்த நற்கருணைக்கு உயிர் இல்லைனா, இதில் ஏசு இல்லைனா எப்படி அந்த உயிர் காப்பாற்றப்படுகிறது? பங்குசாமியார் வருவார், நற்கருணை கொடுப்பார். அப்படி எத்தனையோ புனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன் புனிதர்கள்? எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. they were not able to take anything. அந்த இன்டேக்கே கிடையாது. பட் they lived for long years. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், இந்த அலெக்சாண்ட்ரினா டிகோஸ்டா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஏறக்குறைய 27 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த அந்த பொண்ணு, மேலேருந்து கீழே விழுந்ததுனால இடுப்பு எலும்பு உடைஞ்சு இந்த பொண்ணு ஏறக்குறைய 27 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தால், அதில் 14 வருஷம் அந்த பொண்ணால் எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பாடு முடியாது, தண்ணி முடியாது, நத்திங். அவருடைய இன்டேக் அப்படின்ட்டு இந்த நற்கருணை மட்டும்தான் இருந்தது. 14 வருஷம் அந்த உயிரை காப்பாற்றினது ஒரு நற்கருணை மட்டும். டெய்லியும் பங்குசாமியார் வந்து கொடுக்குற அந்த நற்கருணை மட்டும்தாங்க. அப்போ உன்னுடைய உயிரை காப்பது நீ உண்ணும் உணவு அல்ல. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. உன்னுடைய உடலை காப்பது நீ உடுத்தும் உடை அல்ல. இப்போ இன்னொரு உடல் உண்டு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15:53 எடுத்துட்டீங்களா? நானே வாசிக்கிறேன். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். அப்போ அழிவுக்குரிய இவ்வுடல் அழிவில்லாத ஒரு உடலை போய் சென்றடைய வேண்டும். அப்போ வீட்டுக்கு போய் இந்த ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்க. 15வது அதிகாரம். சரியா? நம்ம இன்னைக்கு நேற்று சொன்ன அந்த வசனங்களுக்கு வருவோம். வாசிச்சுட்டு வந்தீங்களா? மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம் வாசிங்களா? நான் வந்த போதே உள்ள நுழைஞ்ச போதே ஒரு வாலிப பையனை தான் நான் பார்த்தேன். இந்த வாலிப பையன் சொன்னால், நான் வாசிச்சுட்ருக்கிறேன் ஃபாதர் மார்க் நற்செய்தி நேற்று நீங்கள் சொன்னது. இப்போ வாலிப பசங்க கூட ஆர்வத்தோடு வாசிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் வாலிப பசங்கள்லாம் ஒரு மாதிரி கெட்ட பசங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை. நமக்கு வாலிபர் அப்படின்னாலே நமக்கு நிறைய தீமைகள் மட்டும்தான் நமக்கு மனசு சொல்லுது. எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க, எத்தனையோ நல்ல பசங்க வாலிபர்கள். இறைவார்த்தையை இன்னைக்கு விரும்பி வாசிக்கிறவங்க, விரும்பி படிக்கிற எத்தனையோ நல்ல வாலிப பிள்ளைகள் உண்டு.
நல்ல வாலிபை பிள்ளைகள் உண்டு. யூடியூபெல்லாம் சேனல் பார்த்துட்டு எழுதி படிக்கிற பிள்ளைகள் உண்டு தெரியுமா. 23 வயசு ஒரு பையன் ஒரு நாள் அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். ஃபாதர், யூடியூப்பில் டாக்கு கேட்டுட்டு அந்த பைபிள் கிளாஸை நான் எழுதி படிக்கிறேன் ஃபாதர் அப்படின்றான். எழுதி வச்சு நோட்டு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வெறும் 23 வயசு இல்லை 24 வயசு. வளநகர் பங்கு தான், சென்னை தான், தூரம்லாம் கிடையாது. அப்போ பசங்க இன்றைக்கி பைபிள் படிக்கிறாங்க, ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் வரும், கண்டிப்பாக வரும். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக வரும். மார்க் நற்செய்தி 14, 15, 16 அதனுடைய தொடக்கம் நம்ம 13வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நம்ம நிறுத்தி வச்சோம். 35வது வசனம் தான் நேற்று நம்ம வாசித்தோம். மார்க் 13, 35. அது போலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாலை வேளையில் என்ன நடந்தது. இயேசுவனுடைய மாலை வேளையில், நள்ளிரவு டைம் இருந்தால் நள்ளிரவுக்கு போவோம், இல்லைனா இந்த ஒரு மாலை வேளையில், இந்த டைமில் பெரிய வியாழன் அந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் நடக்குது. அந்த மாலை வேளை விஷயத்தை இன்றைக்கி பார்ப்போம். நள்ளிரவு டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லைனா நாளைக்கு நள்ளிரவும் சேவல் கூவும் வேளையும் அவருடைய அந்த காலை வேளையும் நாளைக்கு பார்ப்போம். இதுக்கு இதனுடைய ஒரு கனெக்ஷனாக லூக்கா நற்செய்திக்கு வருவோமா. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 14, 15 திருவசனங்கள். நேரமானதும் இயேசு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பப்படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவல் கொண்டேன். அப்போ இயேசு நிறுவும் நற்கருணையை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா அந்த பெரிய வியாழன் அன்று அந்த மாலை வேளையில் இயேசு என்ன செய்தார். அந்த மாலை வேளையில் இயேசு எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்க. நான் உங்களோடு இந்த பாஸ்கா உணவை உண்ணுவதற்கு மிக மிக ஆவல் கொண்டேன். 2 தடவை ஆவல் கொண்டேன்னு சொன்னால் போதும், அதிலே புரியும் அது. ஆனால் இருந்தாலும் இயேசு இன்னொரு தடவை பண்ணுறார். நான் இந்த பாஸ்கா உணவை உண்ண ஆவல் கொண்டேன்னு சொன்னால் போதும். ஆனால் இயேசு அங்கே அப்படி சொல்லலை. நான் இந்த பாஸ்கா உணவை உண்ண மிக ஆவல் கொண்டேன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லலை. நான் இந்த பாஸ்கா உணவை உண்ண மிக மிக. இப்போ உங்களுக்கு யாரையாவது பிடிக்கும்னா, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பா எனக்கு உங்களை பிடிக்கும்பா, அம்மா எனக்கு உங்களை பிடிக்கும்மா சொல்லலாம். இன்னும் ஐஸ் வைக்கணும்னா என்ன சொல்லலாம், அம்மா உங்களை ரொம்ப பிடிக்கும்மா அப்படி சொல்லலாம். இன்னும் நல்லா ஏதாவது வேலையாகணும்னா என்ன சொல்லலாம், அம்மா எனக்கு உன்னதாம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அப்போ அந்த அழுத்தம் புரியுதா. அப்போ பைபிள் அந்த 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 ஒரு அழுத்தத்திலே சொல்கிறார், நான் மிக மிக ஆவல் கொண்டேன். அப்போ சீடர்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்திருக்கணும், புரிஞ்சுதான் தெரியல. ஏன்டா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு புரிஞ்சிருந்திருக்கணும், புரிஞ்சுதான் தெரியல. நான் மிக மிக ஆவல் கொண்டேன், நான் ரொம்ப ரொம்ப விரும்பினேன் இந்த பாஸ்கா உணவை. ஏன், இந்த பாஸ்கா உணவில் தான் என்னுடைய திருவிருந்தை நான் நிறுவப் போகிறேன். இந்த பாஸ்கா உணவில் தான் நான் நற்கருணையை நிறுவப் போகிறேன். அப்போ இயேசு மிக மிக ஆவல் கொண்ட திருப்பலிக்கு நமக்கு எவ்வளோ ஆவல் இருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். இயேசு இந்த திருப்பலியை நிறைவேற்ற மிக மிக ஆவல் கொண்ட திருப்பலி. இந்த திருப்பலியில் நான் எவ்வாறு பங்கெடுக்கிறேன், வாட் இஸ் மை டிசையர். ஏன் இயேசு இந்த மிக மிக ஆவல் கொண்டான்னு சொல்றார். இயேசுவுக்கு இங்கு 2 தடை உண்டு. இந்த திருப்பலியை இயேசு நிறைவேற்ற இயேசுவுக்கு 2 தடைகள் உண்டு. அந்த 2 தடைகளை மீறிதான் இயேசு திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அந்த தடைகள் என்ன, இது யூடியூப்பில் கேட்டவங்க இருப்பீங்க. பட் மற்றவங்களுக்கும் திருப்பலியை பற்றி தெரிவிச்சதுக்காக தான் நான் சரி இன்னைக்கு இதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேற்றுன்னு சொன்னாங்க, பிரதர் நீங்கள் திருப்பலியை பற்றி சொன்னது இங்கே எங்களுடைய பங்குலையும் சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கி அதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு இருந்த 2 தடைகள் என்ன? முதலாவது தடை இயேசு கிறிஸ்து பாஸ்கா உண்ணும் அந்த இடத்தை யூதாஸுக்கு தெரிந்தால் யூதாஸ் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். அப்போ அந்த காட்டி கொடுக்கிறது அந்த ஒலிவ மலைக்கு கீழே இருக்க
கெத்செமன் தோட்டத்துக்கு முன்னால் வேற எப்பாவது செஞ்சுருந்துருப்பான். காட்டி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த பரிசேயர்கள் கிட்ட யூதாஸ் வந்து சொல்கிறான், அவர் சாதாரணமாக ஜெபிக்க போகிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன்னு தான் சொல்கிறான். ஏன்னா பாஸ்கா உணவு உண்ணும் இடம் இயேசு யாருக்குமே சொல்லவில்லை, அதை இயேசு மறைத்து வைத்திருந்தார். He was hiding it from every disciple, all the disciples. 12 அப்போஸ்தலர்களுக்கும் தெரியவே தெரியாது இயேசு கிறிஸ்து இந்த உணவை எங்கு உண்ண போகிறார் என்று. அதனால தான் அதுக்கு முந்தின பேசேஜை பாருங்களேன். முந்தின பேசேஜில் 7வது வசனம், புளிப்பற்ற அப்ப விழா கொண்டாடும் நாளும் வந்தது, அன்றுதான் பாஸ்கா ஆடு பலியிடப்பட வேண்டும். இயேசு பேதுருவிடமும் யோவானிடமும் நாம் பாஸ்கா விருந்துண்ண நீங்கள் போய் ஏற்பாடு செய்யுங்கள். அதாவது அன்னைக்கு பாஸ்கா ஆடு கொல்லப்படும் அந்த நாள், அதாவது வியாழக்கிழமை காலையில் தான் ஏச்சு சொல்கிறாரு. இயேசு பேதுருவிடம் யோவானிடமும் நாம் பாஸ்கா விருந்துண்ண நீங்கள் போய் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதற்கு அவர்கள், நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும்? வியாழக்கிழமை காலையில் தான் கேட்குறாங்க எங்கே ஏற்பாடு செய்யணும்னு. ஏன்னா பாஸ்கா உணவை உண்ணுவது எருசலேம் நகரத்துக்குள்ளே தான் இருக்கணும், எருசலேம் நகருக்கு வெளியே உண்ணக்கூடாது. இந்த திருவிழா, பாஸ்கா திருவிழா எருசலேம் நகருக்குள்ள தான். பெந்தெக்கோஸ்து திருவிழா எந்த நகரத்துக்குள்ள? எந்த நகரத்துக்குள்ள? பெந்தெக்கோஸ்து நடந்த போது சீடர்கள்லாம் எங்கே இருந்தாங்க? மாடியில் இருந்தாங்களா? அந்த மாடி எங்கே இருந்தது? லிட்டில் மவுண்ட்லையா, கலிலேவிலையா? இயேசு மேலே விண்ணேர் படையும்போது சீடர்கள்கிட்ட சொல்லுவார், உன்னதத்திலிருந்து ஆவி கீழே வர வர எங்கேயுமே போகக்கூடாதுன்னு, இங்கேயே இருங்கள் அப்படின்வார். எங்கேயே இருங்கள் அப்படின்வாரு? எங்கே கேட்கல? எருசலேம், எருசலேம் விட்டு நீங்க போகக்கூடாது அப்படின்வார். Until the power from above comes upon you, you should not leave Jerusalem. So சீடர்கள் எங்கே இருந்தாங்க? அப்போ எருசலேமில் இருந்தாங்க. அப்போ பெந்தெக்கோஸ்து திருவிழா நடக்கும்போது சீடர்கள் எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் தான் இருக்கிறாங்க. பிகாஸ் பெந்தெக்கோஸ்து திருவிழா அங்கே தான் நடக்கணும், கூடார திருவிழா அங்கே தான் நடக்கணும், பாஸ்கா திருவிழா அங்கே தான் நடக்கணும், எருசலேம் நகரத்துக்குள்ளே தான் இது நடக்கணும். யூதர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான இடம். ஏன்னா யூதர்களுடைய கோயில் ஒன்றே ஒன்று தான், அங்கே தான். வேற எங்கேயுமே யூதர்களுக்கு கோவில்கள் கிடையாது, கோவில்கள் கிடையாது. அதனால யூதர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடம் எருசலேம். அப்போ எருசலேம்குள்ளே தான் பாஸ்கா கொண்டாட வேண்டும். அப்போ பாஸ்கா கொண்டாடினா ஏதாவது ரூம் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். பாருங்கள், வியாழக்கிழமை காலையில் தான் கேட்குறாங்க. சில டைம் இந்த ஓசானெல்லாம் கொண்டாடும் பொழுது காலையில் தான் சில டைம் சில பங்குல என்ன தெரியுமா, ஐயோ அந்த ஓலை எரிக்கணும், ஓலையை அப்போ தான் தேடுவோம், அன்றைக்கி தான் தேடுவோம். சில விஷயங்கள் அப்பப்போ தேடுற மாதிரி சீடர்கள் அன்றைக்கி தான் கேட்குறாங்க. ஆனால் இயேசு பாருங்களேன், இயேசுக்கு செம்ம பிளான் இருந்தது. அந்த பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம். பைபிள் இருந்தால் தான் இது புரியும். இதனுடைய அந்த யூ கேன் என்ஜாய் இட். ஏன்னா இயேசுனுடைய அந்த கடைசி வாரம் இது உங்களுக்கு இது இப்போ புரியலனாலும் நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது கூகுள் எல்லாம் பயன்படுத்துகிறவங்க, மொபைலெல்லாம் பயன்படுத்துகிறவங்க, த லாஸ்ட் 7 days ஆஃப் ஜீசஸ்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 7 days ஆஃப் ஜீசஸ், அது ஆக்சுவலி பைபிளில் க்ரோனாலஜிக்கலாக என்னுடைய குறிப்பீடு பிரகாரம் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் என்ன நடந்ததுன்னு அழகாக இருக்கும். த லாஸ்ட் 7 days ஆஃப் ஜீசஸ், த லாஸ்ட் 7 days. 33 வருடத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், கடைசி 7 நாட்கள். மார்க் நற்செய்தியினுடைய ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மார்க் நற்செய்தி 16 அதிகாரம் தான், வெறும் 16 அதிகாரம். ஆனால் மார்க் நற்செய்தியினுடைய 10 அதிகாரங்கள் இயேசுவனுடைய 3 வருட காலம். அந்த ப்ரொப்போர்ஷன் பாருங்கள், ரொம்ப தப்பாக இருக்குது, நல்லாவே இல்லை. வெறும் 16 அதிகாரங்கள் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த 16 அதிகாரங்களில் 10 அதிகாரங்கள் இயேசுவனுடைய பொது வாழ்க்கையினுடைய 3 வருடங்கள். ஆனால் கடைசி 6 அதிகாரங்கள் இயேசுனுடைய கடைசி 1 வாரம். 10 அதிகாரங்கள் 3 வருஷம் இயேசுனுடைய வாழ்க்கையும், 6 அதிகாரங்கள் இயேசுனுடைய கடைசி வார வாழ்க்கையும். கடைசி வாரம் அந்த 7 நாள், அப்புறம் 40வது நாள் அவருடைய விண்ணேற்பு. ஸோ 7 days of the life of Jesus in 6 chapters, 3 years of life of Jesus in 10 chapters. Praise the Lord, praise the Lord. அப்போ இந்த கடைசி ஒரு வாரம் எவ்வளோ முக்கியமான ஒரு வாரம், இந்த தவக்காலத்தினுடைய இந்த பெரிய வாரம். அதனால தான் நம்மளும் வந்து ஹோலி வீக் அப்படின்றோம். அந்த பெரிய வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். அப்போ பெரிய வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போக போகிறோம். மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு தம் சீடரோடு
ஒலிவமலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது. அப்ப எதுக்குள்ள போறாரு இயேசு? பெத்தானியாவிலிருந்து எங்கே போறாரு? எருசலேம் போறாரு. பெரிய வியாழன் அன்று. இது எந்த நாள்? என்ன கிழமை? பெரிய வியாழன் அன்று இயேசு எருசலேம் போற கிழமை எந்த கிழமை? திட்டுறீங்களா என்ன? இல்லை, எந்த கிழமை? எருசலேமுக்கு அது பிறகு எங்கே குதிரையெல்லாம் மேலே அல்ல கழுத மேலெல்லாம் ஏறி போறாரு. எந்த ஞாயிறு அது? குருத்து ஞாயிறு. அப்போ பெரிய வியாழத்தில் குருத்து ஞாயிறில் நம்பிக்கிறோம். 11ஆவது அதிகாரம் 1வது வசனம். பெத்தானியாவில் நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிச்சாதான் அது புரியும். பெரிய வாரம் குருத்து ஞாயிறன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேம் போறாரா? அதனுடைய 11வது வசனம். அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். இப்ப சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயேசு எங்க இருந்தாரு? பெத்தானியாவில் இருந்தார். பெத்தானியாவில் இருந்து எங்கே போறாரு? எருசலேம் போறார். சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் எருசலேமிலிருந்து எங்கே திரும்ப வராரு? சூப்பர். அப்ப பெத்தானியாவிலிருந்து எருசலேம், எருசலேமிலிருந்து பெத்தானியா. அப்ப என்ன கிழமை முடிஞ்சிச்சு? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு. வெரி குட். 12வது வசனம். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் அப்போ காலையில், அப்போ அது எந்த கிழமை? திங்கக்கிழமை. பரவாயில்ல, வெரி குட். திங்கக்கிழமை. அப்போ பெத்தானியாவை விட்டு எங்கே போறாரு? எருசலேமுக்கு போறாரு. திரும்பவும் போன வழிக்கே திரும்ப போறாரு. திங்கக்கிழமை ஜீசஸ் இஸ் கோயிங் ஃப்ரம் பெத்தானியா டு ஜெருசலேம். ஓகே. அதனுடைய 19வது வசனம். மாலை வேளையானதும், இது எந்த மாலை? எந்த கிழமை? திங்கக்கிழமை. மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். பெத்தானியாவுக்கு வராங்க. ஸோ சண்டே மார்னிங் பெத்தானியா டு ஜெருசலேம், ஈவினிங் ஜெருசலேம் டு பெத்தானியா. மண்டே மார்னிங் பெத்தானியா டு ஜெருசலேம், ஈவினிங் ஜெருசலேம் டு பெத்தானியா. திங்கக்கிழமை முடிஞ்சிடுச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில் அவர்கள், அடுத்த வசனமே இருக்குது, 20வது வசனம். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்று, எவ்வழியே? திங்கக்கிழமை போன அதே வழி. ஏன்னா திங்கக்கிழமை போகும்போது அத்தி மரத்தை சபிச்சுட்டு போனார். செவ்வாய்க்கிழமை போகும்பொழுது அத்தி மரம் பட்டு போய் இருக்கதை பார்த்துட்டு சீடர்கள் சொல்றாங்க, பாருங்க நீங்க சபிச்ச அத்தி மரம். ஸோ அகெயின் கோயிங் பேக். டியூஸ்டே மார்னிங் பெத்தானியாவிலிருந்து எருசலேம், டியூஸ்டே ஈவினிங் எருசலேமிலிருந்து பெத்தானியா. புதன்கிழமை வியாழக்கிழமை இயேசு என்ன செஞ்சாரு? அது பைபிளில் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் வியாழக்கிழமை காலையில் 14வது அதிகாரம் 1வது திருவசனம். பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக்கொண்டிருந்தார். அப்ப எத்தனை நாள் இருக்குன்றாங்க? 2 நாள் பாஸ்கா விழாவுக்கு. அந்த 2 நாள் எந்த நாள்? புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். அப்ப 2 நாள் இருந்தன. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை, அந்த டீட்டெயில் எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் 3 வருடங்கள் தந்தையின் பணியை ஆற்றிய, டே அண்ட் நைட் ஓவர் டைம் ஒர்க் பண்ண இயேசு ஓய்விருந்த 2 நாள் எது தெரியுமா? அந்த புதன்கிழமையும் அந்த வியாழக்கிழமையும் தான். ஏன் ஓய்வு இருந்தார் தெரியுமா? He was preparing for his Eucharistic celebration. ஒரு திருப்பலிக்கு, ஒரு திவ்ய நற்கருணைக்கு, நற்கருணையாக மாறுவதற்கு இயேசு கொடுத்த முக்கியத்துவம். The importance Jesus gave to celebrate his mass to become Eucharist. திருப்பலியை ஆற்ற, திவ்ய நற்கருணையாக மாற இயேசு கொடுத்த முக்கியத்துவம் பாருங்க. ஒரு திருப்பலிக்கு இயேசு தயார் செய்தது 3 வருஷம். தந்தையின் சேவை, தந்தையின் சேவை, தந்தை அப்பா 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 அப்பா. இயேசு கிட்ட கேட்டீங்கன்னா, என்ன தம்பி பேசுற? அப்பா சொன்னார் நான் பேசுறேன், அவ்வளோதான். எங்கே தம்பி போறேன்? அப்பா சொன்னார் நான் போறேன். தம்பி ஏண்டா சிலுவை எடுத்துட்டு போறேன்? அப்பா சொன்னார் எடுத்துட்டு போறேன். தம்பி ஏண்டா சாகுற? அப்பா சொன்னார்.
He was madly in love with his father. அப்பா அப்பா அப்பா. அப்பா சொன்னார் பிறந்தேன், அப்பா சொல்கிற மாதிரி வாழ்ந்தேன், அப்பா சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், அப்பா செய்ய சொன்னதை தான் நான் செய்கிறேன். அப்பாவனுடைய வாழ்க்கை, அப்பா எதை என்கிட்ட செய்ய சொன்னார், இதெல்லாமே யோவானுடைய நற்செய்தியில் இருக்குது. நான் சும்மா சொல்லலை. 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்கன்னா, என் தந்தை என்றும் செயலாற்றுகிறவர், என் தந்தை என்ன செய்ய சொன்னாரோ அதுதான் நான் செய்கிறேன்னு தான் சொல்வார். He was madly in love with his father. அப்பாவை, இதான் நேற்று நான் சொன்னேன், அப்பாவை இயேசு பிரிஞ்சதே கிடையாதுங்க. அவரை கூட நம்ம பிரிக்க வச்சோம். அந்த 3 மணி நேரம் பிரிஞ்சதே கிடையாது. அப்பாவை அப்பா அப்பா அப்பான்னு இருந்தவர். அப்பா அந்த வேலையை செஞ்ச இயேசு கிறிஸ்து அந்த வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் he was silent. He did not move anywhere. He was preparing to become Eucharist. நம்ம ஒரு திருப்பலிக்கு எவ்வளோ நேரம் நம்ம தயார் செய்கிறோம். உங்களுடைய கோயிலில் சப்போஸ் காலையில் 8 மணிக்கு திருப்பலி இருக்கு, எத்தனை மணிக்கு நம்ம பூசைக்கு வருவோம்? அது என்ன தயாரிப்போடு வருவோம், என்ன மனநிலையோடு வருவோம்? நான் போனாலும் பூச ஆரம்பிச்சிருவார் ஃபாதர். ஆரம்பிக்கட்டும், போகும்போது போகிறேன் நான். 8 மணி திருப்பலிக்கு 8:05 வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, 8:10 வந்தாலும் கவலை இல்லை, 8:15 வந்தாலும் கவலை இல்லை. என்னைக்காவது பாவ சங்கீதனை செஞ்சுருக்கிறோமா? திருப்பலிக்கு தாமதமாக வந்தேன், முழு திருப்பலியில் பங்கெடுக்கலன்னு, பாதி திருப்பலியில் பங்கெடுத்து மீதி திருப்பலியில் இருந்து நற்கருணை கூட ஒரு குசல் இல்லாமல் வாங்குவோம். நம்ம நற்கருணையாக மாற இயேசு அப்படி ப்ரிப்பேர் பண்ணாருங்க. அவரை Jesus gave importance for his Eucharist. நற்கருணையாக மாறுவதற்கு இயேசு பிறந்ததே எதற்காக தெரியுமா? நம்ம சொல்லுவோம், நம்மை மீட்பதற்காக, பாவங்களில் நம்மை மீட்பதற்காக தானே. ஆமாவா இல்லையா? சிலுவையில் மீட்டாரா? ஆனால் அந்த சிலுவையில் அந்த மீட்பு பணி நிறைவு பெறவில்லை. பைபிள் எப்பவுமே ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆல்ரெடி நாட் எட். நிறைவு பெற்றது, ஆனால் பெறவில்லையா? பெறவில்லை. இயேசு பிறந்தது நற்கருணையாக மாறுவதற்காக தான். இன்னைக்கு அதனால தான் பிரிவினை சகோதரர்கள்கிட்ட இருந்து இந்த பிசாசு அந்த எல்லாம் அது எடுத்துடுச்சு. உங்கள் வாசல்லாம் இருக்குது இல்லை, சர்ச்செல்லாம் இருக்குது, அந்த சர்ச் இந்த சர்ச்சு, நிறைய பிரிவினை சகோதரர்களுடைய சபைகள் இருக்கு. எதெல்லாம் இயேசு நிறுவினாரோ அதெல்லாம் உறிஞ்சு, இயேசுவை நேற்று 10வது இடத்துல உறிஞ்சு நிற்க வச்சோம் இல்லையா, ட்ரெஸ் இல்லாமல், அப்படி நிற்க வைக்கிறேன்னு தான் இந்த பிரிவினை சபைகளுடைய இடங்கள். இயேசு நிறுவின நற்கருணை அவங்களுக்கு இல்லை, இயேசு நிறுவன பாவ சங்கீர்த்தனம் இல்லை, இயேசு நிறுவிய திருமுழுக்கு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கத்தோலிக்க திருச்சபை திருமுழுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. இயேசு நிறுவிய அருட்சாதனங்கள் எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு. இயேசு கொடுத்த திருச்சபை வேண்டாம், இயேசு கொடுத்த மாதா வேண்டாம், இயேசு கொடுத்த புனிதர்கள் வேண்டாம், இயேசுனுடைய குடும்பம் வேண்டாம், இயேசு எதையெல்லாம் தந்தாரோ மீட்புக்கு அது எதுவுமே வேண்டாம். சொல்லப்போனா உன்னை நிர்வாணமாக்கி வச்சிருக்கிறாங்க, அனாதையா நிற்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரீச்சிங் நமக்கு பிடிக்குது இருக்கலாம். ஆனால் அதில் எல்லாத்திலுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அருட்சாதனங்கள் இல்லாத வாழ்க்கை. இயேசு நிறுவிய அருட்சாதனங்கள் எதற்காக தெரியுமா? உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக. இயேசு பிறந்ததும் வாழ்ந்ததும் இறந்ததும் உயிர்த்ததும் நற்கரணையாக மாறி உன்னில் வாழ்வதற்காக தான். இங்கே ஒரு டாபர்நாக்கில் இருப்பதற்காக அல்ல, திருப்பேழையில் இருப்பதற்காக அல்ல, உன்னில் வாழ்வதற்காக தான் இயேசு நற்கரணையாக மாறினார். நீயாக மாறுவதற்காக தான் இயேசு நற்கரணையாக மாறினார். He prepared to become a Eucharist. He prepared for his Holy Mass and he took 2 days for that. எங்கேயும் போகல, யார்கிட்டையும் பேசல, அமைதியா இருந்தார். அந்த தியானம் 8 மணி திருப்பலியா, ஒரு 7:55க்காவது திருப்பலிக்கு வாங்க, அமைதியா உட்காருங்க. எதுக்காக இந்த திருப்பலின்னு யோசிங்க, எதை நான் இங்க ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிங்க. ஏனெனில் திருமுழுக்கு உனக்கு தரும் அந்த அருட்சாதனம் உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் உண்டு. திருமுழுக்கின் வழியாக நீ பெற்ற பரிசுகள் என்னெல்லாம்? திருமுழுக்கின் வழியாக. யூடியூப் பார்த்தவங்க அமைதியா இருங்க, பார்த்துருப்பீங்க, யாராவது இருப்பீங்க. இந்த டாக்கினுடைய அந்த ஒரு தொடக்கம் இருக்குது. திருமுழுக்கு நமக்கு தரும் 7 பரிசுகள் உண்டு. திருமுழுக்கு பாப்டிசம் தர 7 பரிசுகள் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம், டைம் இல்லை. இதுக்கப்புறம் ஆராதனை இருக்கு, அப்புறம் உங்களுக்கு தேர் பவனியெல்லாம் இருக்கு. திருமுழுக்கு கடவுளின் மகனாக மகளாக மாற்றுகிறது. வெரி குட். அது மூணாவது பரிசு. கடவுளின் மகனா மகளா மாற்றணும்னா எது அழிக்கப்பட வேண்டும், எது கழுவப்பட வேண்டும்? பாவம் கழுவப்பட வேண்டும். எந்த பாவம் கழுவப்படுகிறது? ஜென்ம பாவம் மட்டுமா? இல்ல, கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, உங்களுடைய கையில பைபிள் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்க வேண்டிய ஒரு புக்குங்க. சிசிசி, உங்க கையில பைபிள் எப்படி இருக்குதோ அப்படி இருக்க வேண்டிய ஒரு புக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி புத்தகம் கையில இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு புக்காவது கண்டிப்பா இருக்கணும். சிலவங்க சிரிக்கிறாங்க, பைபிளே இல்லை, இதே இல்லாமல் நிர்வாணமாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.
இல்லையா? கண்டிப்பாக இருக்கணுங்க. சிசிசி அது இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழ் எப்போ வரும்னு தெரியல. தமிழுடைய அதனுடைய சுருக்கம் இருக்குது, கொம்பெண்டியம் மட்டும் இருக்குது. அதனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி அது கண்டிப்பாக கையில் இருக்கணும். இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சு தயவுசெய்து கையில் வைங்க. இந்த சிசிசி சொல்லுது நமக்கு ஏழு விஷயங்கள் நமக்கு இதிலிருந்து கிடைக்குது. தந்தையின் மகனாக மகளாக மாறுவது 3வது தான். அதற்கு முன்னால ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, 2வது கர்ம பாவத்திலிருந்து விடுதலை. ஏன்னா இந்த ஈஸ்டருக்கு கண்டிப்பாக யாராவது இருப்பீங்க, ஏன்னா இது ஒரு திருத்தலம் அப்படின்றதுனால பாப்டிசம் வாங்குற யாராவது இருப்பாங்க பெரியவங்க, 10 வயசு 20 வயசு 30 வயசு 40 வயசு. அப்போ அவங்களுக்கு கர்ம பாவத்திலிருந்து விடுதலை தரும் திருமுழுக்கு. 3வது தான் பாவத்திலிருந்து விடுதலை தந்து 3வது தான் யூ ஆர் பிகமிங் சன் ஆர் டாட்டர் ஆஃப் காட். 4வது த மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அங்கத்தினராகிறோம். 5 திருச்சபையினுடைய அங்கத்தினராகிறோம். 6 தூயாவின் ஆலயமாக மாறுகிறோம். 7 இனி யூடியூப் பார்த்த யாராவது சொல்லுங்க. 7 என்னவாகிறோம்? திருச்சபையின் அங்கத்தினர் சொல்லியாச்சு, அது 5வதே சொல்லிட்டேன் நான். 7 குருக்களாக மாறுகிறோம். we are becoming priests. அரச குருத்துவ குலக்கூட்டத்தில் சேர்றோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது திருவசனம். we are becoming priest. அப்ப இந்த திருப்பலியில நீங்க உட்காரும் பொழுது யாரா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு இந்த திருப்பலியில வந்தோம் பார்த்தோம் போனோம் அப்படியா? நீங்க யாரு? குருக்களா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. you are priest. அதனால தான் அந்த காணிக்கையினுடைய வேலையில ஃபாதர் சொல்லுவார், ஒரு ஜெபம் கேட்பார். ஜெபம் கிடையாது, ஒரு அழைப்பு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அப்ப இந்த திருப்பலியில நீங்க யாரா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? குருவா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப குரு அப்படின்னா பலி செலுத்த மிருகம் எங்க? பலி செலுத்தும் பொருள் எங்க? அப்ப நீங்க திருப்பலிக்கு வரும்போது பலியாக ஏதாவது கொண்டு வரணும். then only it will become your sacrifice. இல்லனா சடங்கு. எல்லா நாளும் திருப்பலிக்கு வரவங்களுக்கும் அது ஒரு சடங்கு தான், இது ஒரு அனுபவமாக மாறாது. இது உன்னுடைய திருப்பலி. எதை கொண்டு வந்த? 6 மணிலிருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், சடங்குகளுக்காக வந்திருக்கிறோம். இது ஒரு அனுபவம், இது திருப்பலி. அதனால திருப்பலிக்கு வரும் பொழுது இங்கே ஒரு சாட்சி இருக்கிறார். நேற்று என்கிட்ட சொன்னார், அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் இங்கே, இந்த கண்ணுக்கு தெரிகிறார். அவர் மத்திய சர்ச்சில் தியானம் நடந்த போது 3வது நாள் தான் அவர் பங்கெடுத்தார். அப்போ திருப்பலி பற்றி சொன்ன பொழுது அங்கே நான் சொன்னேன், அன்னைக்கு ஒரு கையில் ஆல்டருக்கு பற்றி ஒரு புனிதர் சொல்வார், ஆல்டர் இஸ் எக்ஸ்டெண்டட் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்வார். ஆண்டவருடைய விரிக்கப்பட்ட கரங்கள் தான் பலிபீடம், ஆண்டவருடைய விரிக்கப்பட்ட கரங்கள். அந்த விரிக்கப்பட்ட கரங்களில் ஒரு கையில் அதனால ஒரு பாவத்தை வச்சு கொடுங்க, ஒரு கையில் பாவத்தை வச்சு கொடுங்க. ஒரு பாவம், நமக்கு 100 பாவம் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பாவம். இந்த ஒரு திருப்பலியில் ஆண்டவர் கையில் ஒரு பாவத்தை வச்சு கொடுங்க. ஒரு பாவம், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், அதை நான் பலியாக்குகிறேன். இன்னொரு கையில் ஒரு விண்ணப்பத்தை வைங்க. ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு விண்ணப்பம். நமக்கு 100 விண்ணப்பம் இருக்கலாம், பட் பிளேஸ் ஒன் இன்டென்ஷன். ஒரு கையில் ஒரு பாவமும் இன்னொரு கையில் ஒரு விண்ணப்பம் வச்சு இந்த திருப்பலியில் பலியா ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு சொன்னேன், அவர் 3வது நாள் தான் வந்தார். அவருக்கு அது ஒரு ப்ராக்டிக்கலாக தோணிச்சு, அது ஒப்பு கொடுத்தார். அன்னைக்கு தான் அது அவருடைய பலியாக மாறிச்சு. அவர் வச்ச விண்ணப்பம் ஞாயிற்றுக்கிழமை வச்சாரு, திங்கக்கிழமை அந்த விண்ணப்பம் அவருக்கு நிறைவேறிச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திங்கக்கிழமை எத்தனை நாள் அவர் ஜெபிச்சார் எனக்கு தெரியல. எத்தனை நாளாக ஜெபிச்சிங்க பிரதர்? 1.5 வருஷமா ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறார். அவர் 1.5 வருஷமா ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அந்த விண்ணப்பத்தை வச்சு அடுத்த நாள் வாங்கிக்கிட்டார். அதை உன்னுடைய பலி இது. நீங்கள் உட்காந்துக்கிட்டது குருவாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த குருவானவர் திருப்பலிக்கு லேட்டாக வரலாமா? நான் லேட்டாக வரலாமா? நான் லேட்டாக வரக்கூடாது. வருகை பாடல் பாடும்போது நான் இங்கே இருக்கணும். அப்போ தான் அது என்னுடைய பலி. இல்லைன்னா நான் திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடாது. அது முழு பலி அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமாக கேட்குற ஒரு கேள்வி, அந்த கேள்வியை கேட்டால் தான் அது புரியும். அது இவங்ககிட்டே கேட்கலாம், இவங்க தான் முன்னால் நிற்கிறாங்க இல்லையா. சாதாரணமாக கல்யாண பூசைக்கெல்லாம் எத்தனை மணிக்குமா போவீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஏதோ ஒரு கல்யாண பூசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பங்கில் 4 மணிக்கு ஒரு கல்யாண பூசை நடக்குது. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, இன்விடேஷன்லாம் வச்சுருக்குறாங்க. நைட்டு 7 மணிக்கு சாப்பாடு.
4 மணிக்கு கல்யாணம், 7 மணிக்கு சாப்பாடு. கல்யாண பூசைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? ஃபாதர் நான் 3:30 போய்டுவோம் ஃபாதர், சாப்பாடு எங்கேயாவது அங்கேயே போட்டுட்டாங்கண்ணா. இல்லைன்னா சாதாரணமாக எத்தனை மணிக்கு போவோம்? பூசை தான் ஆரம்பிக்குதுல, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி பூசையாக இருந்தாலும் 4 மணி, 4:05, 4:10, 4:15 அங்கே கல்யாணம் பயணம் போய் இருந்தால் போதுமே, நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ 4 மணி பூசைக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். பூசை அங்கே ஆரம்பிச்சிருவாங்க, நடுவில் போய் நுழைஞ்சிக்கலாம். ஆனால் உங்களுடைய கல்யாண பூசைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? அது உங்கள் கல்யாணம், 4 மணிக்கு உங்கள் கல்யாணம். 4 மணிக்கு போவீங்களா? போக மாட்டிங்களா? போவோம். முன்னாலே போயிடுவீங்க, இல்லைன்னா அந்த ஆள் வேறு கடைச்ச கழுத்தில் தாலி கட்டிட்டு வந்தாள். அதனால் 3:30 சீக்கிரமாகவே. அப்போ உங்களுடைய கல்யாணம் தெரியும் பொழுது கரெக்டாக போகிறீங்க இல்லையா? வேற ஒருத்தருடைய கல்யாணம் அப்படின்னா ஐ எம் நாட் த செலப்ரண்ட் தேர். ஆனால் என்னுடைய கல்யாணம்னா ஐ எம் த செலப்ரண்ட் தேர். நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். இஸ்வலன் பார்ந்தவர்களே, இது உன்னுடைய திருப்பலி. அப்போ எத்தனை மணிக்கு திருப்பலிக்கு இருக்கணும்? 8 மணி திருப்பலி எத்தனை மணிக்கு இருக்கணும்? 7:45, 7:55 தயவு செய்து இருங்க, தயவு செய்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து தனது திருப்பலிக்கு தன்னையே முழுமையாக தயார் செய்தார். இனி புளிப்பற்ற அந்த அப்ப விழா, பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. அப்போ புதன்கிழமை, வியாழக்கிழமை இயேசு என்ன செய்தார் என்று பைபிள் சொல்லவில்லை. ஜீசஸ் வாஸ் சைலண்ட், ஜீசஸ் வாஸ் இன் மெடிடேட்டிவ் மூட், ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் டு பிகம் யூகரிஸ்ட், ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹோலி மாஸ். மதர் தெரேசா சொல்வாங்க, இது நீ உன்னுடைய திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது இதனுடைய முதல் திருப்பலி என்று எண்ணிப்பார், இதனுடைய கடைசி திருப்பலி என்று எண்ணிப்பார், இதுவே உன்னுடைய ஒரே திருப்பலி என்று எண்ணிப்பார். அப்படின்னா அந்த திருப்பலியில் நம்ம எப்படி பங்கெடுப்போம் இல்லை? இது உன்னுடைய ஒரே திருப்பலி. இனி வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பலியே உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த திருப்பலி முடிஞ்சு அப்படி நீங்கள் போகும்பொழுது செத்துருவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. வரும்போதே ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு இன்னைக்கு 8:30 சங்கு ஊதிடுவாங்க அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த திருப்பலியில் நீங்கள் இப்படியே பங்கெடுப்பீங்க. இன்னைக்கு 6 மணி திருப்பலிக்கு அப்போ எத்தனை மணிக்கு வந்திருப்போம்? உன்னுடைய ஒரே திருப்பலி என்று எண்ணிப்பார், இதுவே உன்னுடைய கடைசி திருப்பலி என்றிப்பார். சிரமல பர்மாஸில் கடைசியில் ஒரு ப்ரேயர் இருக்குது. அந்த மலையாளம் மாதம் யாராவது பங்கரவங்க இருந்தீங்கன்னா அதில் கடைசியில் ஒரு ஜெபம் இருக்குது. அந்த ஜெபம் முடியும் போது ஃபாதர் என்ன தெரியுமா சொல்லுவார்? இனி ஒரு பலி அர்ப்பிக்குவான் ഞാൻ വരുമോ இல்லையோ എന്ന് അറിഞ്ഞുകൂടാ. இனி ஒரு திருப்பலியை நிறைவேற்ற நான் வருவேனா மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. இப்படி சொல்லி தான் அந்த திருப்பலியை நிறைவு செய்வாங்க. இனி ஒரு திருப்பலியை நிறைவேற்ற நான் வருவேனா மாட்டேனா என்று தெரியாது. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. I never knew that I would be coming for a mass again or not. எனக்கு தெரியாது. Lord, I don't know. அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறார், இனி நான் வரேன்னா மாட்டேன்னா தெரியாது. இப்போ மாஸ் முடியும்போது நான் சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உங்ககிட்ட நீ நாளைக்கு வருவேனா இல்லையான்னு தெரியல அப்படின்னா, ஃபாதர் நாளைக்கு தியானம் இல்லையான்னு கேட்பீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க ஃபாதர் அப்படின்வீங்க. அப்போ அந்த ஜெபத்தில் கடைசியில் முடிக்கிறது அப்படி தான், இனி நான் வரேன்னு மாட்டேன்னு தெரியாது. அப்படி ஒரு பூசையில் பங்கெடுத்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த மாடி அறையை எப்போ தயாரிச்சிருப்பார் தெரியுமா? அந்த ரெண்டுக்கான அந்த இடத்த எப்படி தெரியுமா ரெடி பண்ணியிருப்பாரு? இந்த 12 சீடர்களுக்கு சொல்லாமல் இயேசு இந்த எருசலேமிலே மாடி அறையை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு? இதோ போனாரே, பெத்தானியா எருசலேம், எருசலேம் பெத்தானியா, பெத்தானியா எருசலேம், எருசலேம் பெத்தானியா, பெத்தானியா எருசலேம், எருசலேம் பெத்தானியா. சண்டே, மண்டே, டியூஸ்டே ஜீசஸ் வாஸ் அடிக்கடி போயிட்டு வந்த இடம் ஜெருசலேம். அதில் போய் ரெடி பண்ணிட்டு வந்தார் 12 சீடர்களுக்கும் சொல்லாமல். பாருங்க, அப்படி இயேசு முதல் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிட்டார். முதல் ப்ராப்ளம் என்ன? சீடர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு அறையை நான் தயாரிக்க வேண்டும். அந்த அறையை நான் தயாரித்தால்தான் எனக்கு அந்த பாஸ்கா உணவை உண்ண முடியும். சீடர்களுக்கு யாருக்காவது தெரிந்தால் அது எப்படியாவது யூதாசனுடைய காதுக்கு போகும். யூதாசனுடைய காதுக்கு போயிடுச்சுன்னா நான் பாஸ்கா உணவை உண்ணும் முன் அவன் என்னை காட்டி கொடுத்தால், நான் பாஸ்கா உணவை உண்ணும் முன் அவன் காட்டி கொடுத்தால் என்னால் இந்த பாஸ்கா உணவை உண்ண முடியாது. அந்த 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 ஒரு ஃபீலிங்கில் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. சாயங்காலம் 12 பேரோடு இருந்த பொழுது இயேசு சொன்ன வசனம் அது, நான் இந்த பாஸ்கா உணவை உண்ண உங்களோடு சேர்ந்து உண்ண நான் மிக மிக ஆவல் கொண்டேன். அது எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க, அந்த வசனம் அவருக்கு எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க, அந்த ஃபீலிங். நான் மிக மிக ஆவல் கொண்டேன், அதனால நான் உங்ககிட்ட கூட சொல்லலை, சொன்னால் இது வெளியாகும் என்ற அச்சம். 2வது, இயேசுவுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம். பிரைஸ் தி லார்ட், சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா.
ஹalleluya. ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த மேல் மாடி அறை தயாராக இருப்பதை அவர்கள் கண்டார்கள்னு இருக்கும். லூக்கா செய்தியில நம்ம வாசிச்சல மேல் மாடி அறை தயாராக இருந்தது. இவங்க மேல போய் பார்க்கும்பொழுது அந்த மேல் மாடி அறை தயாராக இருந்ததுன்னு தான் அந்த 22வது அதிகாரம் லூக்கா செய்தியினுடைய 13வது வசனம் சொல்லும். அவர் தயாராக இருந்தது. ஸோ இட் வாஸ் மேட் ப்ரிப்பேர்ட் பிகாஸ் ஜீசஸ் ஆர் ஆல்ரெடி அட்வான்ஸ்ட். அதை சொல்லி கொடுத்து அதை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பார். ரெண்ட் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துருந்துருப்பார். அதை ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டார் அவர். அதனால இந்த மேல் மாடி த அப்பர் ரூம் வாஸ் ரெடி ஃபார் த செலிப்ரேஷன் ஆஃப் பாஸ்ஓவர். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன? இந்த ரெண்டாவது ப்ராப்ளம் இயேசுவுக்கு இருந்த ப்ராப்ளம் அப்படின்றது, இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்கா உணவை இவர்களோடு உண்ணும் பொழுது இயேசுவுக்கு இருந்த ப்ராப்ளம், இயேசு சாதாரணமாக நாம் ஒரு 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 உணவு ஒரு உணவை உண்ண வேண்டுமானால் சப்போஸ் கறி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை மீன் சாப்பிட்றீங்க. அந்த கறி சாப்பிடும் பொழுது இந்த காலத்தில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் உங்களுடைய வீட்டில் சமையலறையில் அது குழம்பா மாறணும்னா அதுக்கு முன்னால் அது சாகணுமா? கோழி சத்த பின் உணவாக மாறுமா? இல்லை உணவான பின் சாகுமா? வயிற்றுக்குள்ளே போய் சாகுமா? என்ன ஃபாதர் நீங்கள் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக கேட்குறீங்களே ஃபாதர். சத்தா தானே சாப்பிட முடியும், ஆமாவா இல்லையா? சத்தா தானே சாப்பிட முடியும். சாப்பிட்ட பிறகு சாக முடியுமா? இயேசுக்கு இருந்த ப்ராப்ளம் இதுதான். இயேசுக்கு இருந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? வியாழக்கிழமை உணவாக மாற வேண்டும், வெள்ளிக்கிழமை உயிரை இழக்க வேண்டும். லாஜிக்கலி இம்பாசிபிள். ரீசன் வச்சு பார்த்தீங்கன்னா இது முடியாது. வியாழக்கிழமை உணவாக மாறிய பின் வெள்ளிக்கிழமை உயிரை விட முடியாது. அப்போ உயிரை விட்ட பிறகுதான் உணவாக மாற வேண்டும். உணவாக மாறிய பின் உயிரை கொடுக்க முடியாது. இது கொஞ்சம் பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். இந்த லாஜிக்கல் ப்ராப்ளம் ஏசு எப்படி மறி கடந்து வராரு பாருங்களேன். ஹவ் இஸ் யூ ஓவர் கமிங்? இந்த ப்ராப்ளத்தை அழகாக இயேசு கொண்டார். இதுதாங்க நான் சொன்னேன், நற்கருணையாக மாற இயேசு எவ்வளோ விரும்பினார் தெரியுமா? அந்த நற்கருணைக்கு இயேசு எவ்வளோ மதிப்பு கொடுத்தார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன தெரியுமா கொடுக்குறோம்? எச்சில தாங்க கொடுக்குறோம், எச்சில தான் கொடுக்குறோம். இந்த எச்சில் என்ன தெரியுமா? எனக்கு இவ்வளோதான் நேரம், 6 மணிக்கெல்லாம் என்னால் வர முடியாது. 6 மணி பூசைனா நான் 6:30 தான் வருவேன். எனக்கு வேற வேலை இருக்கு, எப்போ பார்த்தாலும் பூசை கோயிலெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு தூங்குறதுக்கே நேரம் கிடைக்குது. நான் தூங்கி எழுந்திருக்கும் போதே 8 மணி ஆகும். அங்கே ஃபாதர் தந்தை மகன் தூய் ஆவின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. பல்லாவது தேய்ச்சிட்டு வர வேண்டாம்? அப்போ என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்போ நான் ஆண்டவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? எச்சில், த லெஃப்ட் ஓவர்ஸ், மிச்சம். எனக்கு நேரம் இருந்தால் நான் வரேன். நேரம் இருந்தால், முன்னாலெல்லாம் மாலை பூசைகளெல்லாம் கிடையாது, இப்போ தான் மாலை பூசைகளெல்லாம் அதிகமாகிடுச்சு. சாதாரணமாக நமக்கு காலை பூசை தானே. மன்னாவை ஆண்டவர் எடுக்க சொன்னது எப்போ தெரியுமா? காலையில் எழுந்து எடுன்னு தான் சொன்னார். விடியற் காலையில் எழுந்து மண்ணா எடுக்க தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்ம நைட் ஷிஃப்டெல்லாம் முடிஞ்சு வரும்போதே விடியற் காலை முடிஞ்சிருது. தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆகிடுது. அதனால் மாலை வேலை திருப்பலிகளுக்கு அதிகமாக ஆளுங்க இருக்கிறாங்க. இன்னும் 11 மணிக்கு பூசை வச்சா ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக எழுந்துட்டு இந்த உங்கள் கோயில் இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பூசை இன்றைக்கி நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த சோம்பேறிகளுக்காக 11 மணி பூசை, சாயங்காலம் 4 மணி பூசை, 5 மணி பூசை. எங்கேயாவது பயணம் உண்மையாக தேவை இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் இது அந்த லாகிங், த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரோஸ்காஸ்டினேஷன், தள்ளி 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 போடுறது. மன்னாவை விடியற் காலையில் எழுந்து எடு, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அந்த மன்னாவை இன்னைக்கு எப்போ தேடுறோம்? எத்தனை மணிக்கு தேடுறோம்? நேரம் இருந்தால் நான் தேடுறேன், நேரம் வரும்போது நான் தேடுறேன். அந்த பூசைக்கு வர நேரமும் வித்தியாசம் தான். இயேசு அந்த நற்கரணைக்கு எவ்வளோ எவ்வளோ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா தெரியுமா? இன்னைக்கு பிசாசு அதுதான் திருடிட்டு போகுது நம்ம கிட்ட இருந்து. The reverence of the Eucharist is coming down, down, down. The reverence for the Eucharist, நற்கருணையின் மீது உள்ள அந்த பக்தி, பக்தி கிடையாது, விசுவாசம். பக்தி இருந்து பிரயோஜனம் கிடையாது. Sometimes we are more pious but we are not faithful. நிறைய பக்தி இருக்குது, ஆனா பக்தி விசுவாசத்தை கொண்டு போக மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து விரும்பினார் நற்கருணையாக மாறுவதற்கு. அந்த 2வது பிளான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து போட்ட 2வது பிளான் எவ்வளவு அழகா அந்த பிளானை போட்டு இந்த நற்கருணையா மாறுறாரு பாருங்க. இந்த பாஸ் ஓவர் அப்படின்றது இயேசு கிறிஸ்து ஆரம்பிப்பது எந்த வேலை? நான் சொன்னேன் எந்த வேலை? மாலை வேலை. மாலை வேலை 6 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து
இந்த பாஸ்கா உணவை தன் சீடர்களோடு உண்ண விரும்பினார். அந்த மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. வியாழக்கிழமை 3 மணிக்கு ஆடு கொல்லப்படும். அது நம்ம அது அங்கே வாசித்தோம் இல்லையா? என்ன 22வது அதிகாரத்தில் புலிப்பற்ற அப்ப விழா அன்று ஆடு கொல்லப்படும் அந்த மாலை வேளை. அன்னைக்கு தான் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எங்கு இந்த உணவை உண்ண தயாரிக்க வேண்டும் என்று. மாலை 3 மணிக்கு, இதை தேர்ஸ்டே 3 மணிக்கு ஆடு கொல்லப்படும். தேர்ஸ்டே 6 மணிக்கு, மாண்டி தேர்ஸ்டே 6 மணிக்கு வீடுகளில் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். 6 மணிக்கு இயேசு கிறிஸ்து 6 மணிக்கு சீடர்களோடு அந்த வீட்டில் உணவை உண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பாஸ்கா சிடார் அப்படின்னு சொல்லி அவைலபிள் தான் இதெல்லாமே நெட்டில். பாஸ்கல் சிடார், இந்த பாஸ்கா சிடார் அப்படின்றது இதனுடைய முறை. எப்படி இதை உண்ண வேண்டும் என்ற ஒரு முறை உண்டு. பாஸ்கா உணவை அப்பா அம்மா பிள்ளைகள் எவ்வாறு உண்ண வேண்டும் என்ற ஒரு முறை உண்டு. அந்த முறையில் இயேசு உண்ணுகிறார். இந்த பாஸ்கா சிடார் அந்த உணவு முறையில் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து எத்தனை முறை வாழ்த்துகிறார், இது என் சரீரம் என்று. எத்தனை முறை தூக்கி வச்சார்? எத்தனை முறை? 4 முறை. பா, எவ்வளோ கரெக்டாக தப்பாக சொன்னாங்க. எத்தனை முறை? இல்லை, அவங்க தைரியம் பரவாயில்ல, தேங்க்ஸ்மா. யாரும் பதில் சொல்லாதப்ப நீங்கள் பதிலாவது சொன்னீங்களே. எஸ், எத்தனை முறை தூக்கி கீழே வச்சார்? 7 முறையா? 1 முறை, 1 முறை. சரி, கரெக்டா? கிண்ணத்தை எத்தனை முறை தூக்கி கீழே வச்சாரு? இதை வாங்கி பருகுங்கள். இப்படியெல்லாம் தூக்கி வச்சாரா ஃபாதர்? ஃபாதர் ஒரு தடவை தான் தூக்கி வைக்கிறார். தூக்கி வைக்கிற இதுனா விளையாட்டா ஃபாதர்? எத்தனை தடவை தூக்கி வச்சாரு பாப்போமா? லூக்கா 22க்கு வாங்க. லூக்கா 22 தான் வாசித்தோம். லூக்கா 22க்கு வாங்க. லூக்கா 22வது அதிகாரம் அந்த 14லேருந்து திரும்ப வாசிப்போம். சரி, நானே வாசிக்கிறேன். ஏன்னா மைக்கில் வாசிக்கும் போது இதோ லைவும் போகுது. லைவாக ரெக்கார்டானு தெரியல. அப்போ எனிவே அவங்களுக்கும் கேட்கும், இல்லைனா அமைதியாக இருக்கும். 22வது அதிகாரம் 14லேருந்து வாசிக்கிறேன். நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாருங்க ரச கிண்ணத்தை, கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அவர்களிடம் இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வச்சிட்டார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். கீழே வச்சிட்டார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, அப்ப கிண்ணத்தை எத்தனாவது முறை எடுக்கிறாரு? 2வது முறை கிண்ணத்தை எடுக்கிறார். அப்பத்தை 1 முறை எடுத்தாரு. கிண்ணத்தை 2வது முறை திரும்பவும் தூக்குறார். எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, அப்புறம் என்னை காட்டிக் கொடுப்பவனை பத்தி பேசுறார். இஸ்லாம் பார்ந்தவர்களே, இந்த சிடார்ல இயேசு கிறிஸ்து 3 முறை எடுத்து இருக்க வேண்டும். எடுத்து வாழ்த்தி வைக்கணும். இந்த 3 முறை செய்யும் பொழுது, இது வீட்டில் செய்யும் பொழுது அப்பா அம்மா கிட்டையும் அந்த மனைவி கிட்டையும் பசங்க கிட்டையும் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவாரு? பாஸ்கா, பழைய பாஸ்கா, எகிப்திலிருந்து வந்த பாஸ்கா, அதனுடைய நினைவு தான் இந்த யூதருடைய பாஸ்கா. அந்த யூதருடைய பாஸ்காவுடைய நினைவில் அப்பா சொல்லணும். அம்மா கிடையாதுங்க. குடும்ப ஜெபமாலையும் குடும்ப ஜெபமும் தன்னுடைய பொறுப்பு யாருக்கு தெரியுமா? யாருக்கு? குடும்பத்தில் ஜெபம் இருக்கா, ஜெபமாலை இருக்கான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு. அம்மாவுக்கு கிடையாது. அம்மா கூட சேர்ந்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தோபித்தினுடைய புக்கில் தோபியாஸ்க்கும் சாராவுக்கும் கல்யாணம் ஆகும் பொழுது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ஜெபிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க 2 பேருமே. யார் ப்ரேயர் பண்ணுவாங்க? தோபியாஸா சாராவா? பார்த்தீங்க, எல்லா பொம்பளைங்களும் சொல்லுது. யார் ஃபாதர்? அப்படியாவது அவங்க கேட்கட்டும் ஃபாதர். ப்ரேயர் பண்ணுறது யார் தெரியுமா? சாரா கிடையாது. ப்ரேயர் பண்ணுறது தோபியாஸ். வீட்டில் கணவர் தான், குடும்ப தலைவர் தான் ஜெபிக்கிறார். பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லணும்? சாரா என்ன சொன்னாங்க? ஆமேன் மட்டும்தான் சாரா சொல்லணும். ஜெபெல்லாம் ஜெபிச்சது யார் தெரியுமா? தோபியாஸ், குடும்ப தலைவர் தான்.
மனைவியினுடைய வேலை என்ன தெரியுமா? அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமீன் ஆமீன். அப்ப குடும்பத்தில் ஆன்மீகமான பொறுப்பு யாருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு. அம்மா அதோடு ஒத்துழைத்து போகணும். ஆமீன் சொல்லுவாங்க வேண்டியது அம்மா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு அப்போ அந்த இந்த பாஸ்கா இதை உயர்த்தும் பொழுது அப்பா சொல்லணும், என்ன தெரியுமா சொல்லணும்? நாம் எகிப்திலிருந்து கடந்து வந்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், வச்சிடணும். செங்கடலை கடக்க செய்த ஆண்டவரை அதை நினைவு கூறுவோம், வச்சிடணும். யோர்தானை கடக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்போ ஒவ்வொன்றத்திலையும் இந்த நன்றி வரணும், அந்த பழைய உணர்வு வரணும். இந்த பசங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். இயேசு வளர்ந்த பொழுது உடம்புல மட்டும் வளரல. லூக்கா 2:40 லூக்கா 2:52 பைபிள் இஸ் வெரி கிளியர். ஜீசஸ் இயேசு கிறிஸ்து உடலில் வளர்ந்த பொழுது அதோடு இணைந்து அவர் ஞானத்திலும் வளர்ந்தார் என்று பைபிள் சொல்லுது. உடல் வளர்ச்சியும் ஞான வளர்ச்சியும் சைமல்டேனியஸ்லி வளர வேண்டியது. நமக்கு இன்னைக்கு குழந்தைங்க எருமாடு மாதிரி வளருதோ, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஞானம் வளருதான்னு தெரியல. ஞாயிறு மறைக்கல்வி விடுறீங்களான்னு தெரியல. இதெல்லாமே கட்டாயங்கள். அந்த டைமில் கல்யாணத்துக்கு கூட்டு போயிடக்கூடாது, அந்த டைமில் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போயிடக்கூடாது. அதுங்க என்னைக்கு தான் லீவ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணுது. டியூஷனுக்கு அனுப்பிடாதீங்க, அந்த டைமில் ஸ்விம்மிங் அனுப்பாதீங்க, கிட்டார் கிளாஸ்க்கு அனுப்பாதீங்க. கேட்டிசம் கிளாஸ் இருக்கும்போது தயவு செய்து கேட்டிசம் கிளாஸ்க்கு அனுப்புங்க. அந்த கோயிலோட ஒரு இணைப்பு இருக்கும் பசங்களுக்கு. தயவு செய்து ஆன்மீகமான காரியங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா சொல்லி கொடுத்தார் எல்லா வருஷமும் பாஸ்கா அதை உணவை உண்ணும் பொழுது அப்பா சொல்லுவார், நன்றி சொல்லு, நினைவுபடுத்து. வீட்டில் நடக்க வேண்டிய கேட்டிசம் நடக்குது. அப்போ 3 தடவை இயேசு மேலே வச்சு கீழே வைக்கணும், மேலே வச்சு கீழே வச்சிருக்கணும், மேலே வச்சு கீழே வச்சிருந்திருக்கணும். ஆனால் இயேசு 2 முறை எடுத்தார், கீழே வைத்தார். அப்பத்தை 1 முறை எடுத்தார், கீழே வைத்தார். 3வது முறை இயேசு எடுக்கவில்லை, அந்த கிண்ணத்தை குடிக்கவில்லை. மாறாக இந்த 2 முறை உண்ட பின் குடித்த பின் இயேசு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? சீடர்களோடு ஒலிவ மலைக்கு கிளம்பி போயிடுவார். ஹல்லேல் கீதம் பாடி. இந்த வாட்டி உங்களுடைய பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, அந்த ஞாயிறு அன்று ஒவ்வொரு வாசங்களையும் தயவு செய்து கவனிக்கணும். நம்ம சொன்ன இந்த ஆர்டர் எல்லாமே அதில் இருக்கும். இந்த ஆர்டர் எல்லாமே அழகாக இருக்கும். அங்கே வந்து ஹல்லேல் கீதம் பாடி எங்கே தெரியுமா போயிடுவாங்க? ஒலிவ மலைக்கு போயிடுவாங்க. ஆனால் 2 முறை தான் அந்த கிண்ணம் எடுக்கப்படும், கீழே வைக்கப்படும். 3வது முறை இயேசு எடுக்கவில்லை. ஆனால் இயேசு இந்த 3வது கிண்ணத்தை ஒரு இடத்துல குடிக்கிறார். எங்கே குடிக்கிறாரு 3வது கிண்ணத்தை? சிலுவையில். வெரி குட். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 19 எடுத்துட்டீங்களா? வாசிக்க போறேன். 28 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதன் பின் அனைத்தும் நிறைவேறி விட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமா இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அவருக்கு தாகமா இருக்கிறதுனால கேட்கலங்க. பாருங்க, ஜீசஸ் வாஸ் a fulfillment of the law. Jesus was a fulfillment of the scriptures. இயேசு பயன்படுத்துற வார்த்தை பைபிளுக்காக. பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா? பைபிள்ன்ற ஒரு வார்த்தை இருக்குதா? இருக்கா? பைபிள்ன்ற ஒரு வார்த்தை இருக்குதா? அது எப்படிங்க? பைபிள் வந்ததே திருச்சபை உருவான பிறகுதான். அப்ப பைபிள்ன்ற வார்த்தை அதில் இருக்குமா? இருக்காது. 73 புத்தகங்கள் அப்படின்றது இது திருச்சபையினுடைய குழந்தை. இது திருச்சபையிலிருந்து உருவான குழந்தை. இது இந்த குழந்தை இல்லாத அப்பா அம்மாவா நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. இந்த குழந்தை இன்னைக்கு திருடிட்டு பக்கத்து வீட்டிலலாம் திருடிட்டு போயிட்டாங்க. உங்கள் கீழெல்லாம் பக்கத்து பெரிய ஒரு வீடெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த வீட்டில் இன்னைக்கு திருடி வச்சிருக்கிறாங்க இந்த குழந்தையெல்லாம். ஏன் தெரியுமா? இந்த அப்பா அம்மாவுக்கு இதை பார்க்க வக்கு இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில் பசங்களுக்கு இது வக்கு இல்லாதனால ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிட்டார், எடுத்துகிட்டு போய்ட்டார் அப்படின்ட்டார். இன்னைக்கு அதனால் பல சபைகள் இதை பயன்படுத்துகிறது. ஆனால் இந்த குழந்தை திருச்சபையினுடைய குழந்தை. இது திருச்சபையினுடைய குழந்தை. இன்னைக்கு நிறைய பேர் குழந்தையை பெற்று போட்டுட்டீங்க, ஆனால் குழந்தையை வளர்க்க தெரியல, இந்த குழந்தையை பாசமாக பார்க்க தெரியல. பைபிள் இஸ் அ சைல்ட் ஆஃப் த ஹோலி கேத்தலிக் சர்ச். இன்னைக்கு பிரிவினை சபைகளுக்கு பைபிள் வேணும், ஆனால் பிரிவினை சபைகளுக்கு திருச்சபை வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் 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 வசனம் 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 சொல்லி பைத்தியமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த பைபிள் வசனத்தில் சொல்கிறதெல்லாம் நிறைவேறது எங்கே தெரியுமா? திருச்சபையில் தான். பைபிள் வசனங்களில் சொல்வது அனைத்துமே, அது திருமுழுக்காகட்டும், பாவ சங்கீர்த்தனமாக இருக்கட்டும், திவ்ய நற்கருணையாக இருக்கட்டும், நோயில் பூசுதலாக இருக்கட்டும், திருமணமாகட்டும், இதெல்லாமே நிறைவேறும் ஒரு இடம் எங்கே தெரியுமா? திருச்சபையில் தான். பரிசுத்த கன்னித்தாயாக இருக்கட்டும், திருத்தூதர்களாகட்டும்,
புனிதர்களுடைய வாழ்க்கையாகட்டும், இதெல்லாமே வாழும் இடம் எது தெரியுமா? திருச்சபை. அந்த வாழும் திருச்சபையிலிருந்து வந்த குழந்தை இது. வாழும் திருச்சபையிலிருந்து வந்த குழந்தை. இந்த குழந்தை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. நேற்றும் நான் சொன்னேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு, இல்லைன்னா பைபிள் புரியாது. ஆனால் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் நம்ம கைவீசியம்மா கைவீசு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை உண்ணுவது எங்கேன்னு பாருங்க என்றார். மறைநூல். அப்போ பைபிள் அப்படின்ற வார்த்தை கிடையாது. ஜீசஸ் வாஸ் யூசிங் த வேர்ட் ஸ்கிரிப்சர்ஸ். மறைநூல், மறைந்திருக்கும் நூல். அதனுடைய அர்த்தம் அது பொய்ன்னு கிடையாது, மறைந்திருக்கு. சத்தியம் அதில் உள்ள இருக்கு. மறைநூல் எழுதியுள்ளது நிறைவேறவே சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு திருப்பலி நிறைவேறிற்று. அதை குடித்து முடித்த பிறகுதான் இயேசு என்ன பண்றாரு? திருப்பலியை நிறைவு செய்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அப்போ அவருடைய மரணத்திற்கு பிறகு உணவாக மாறுகிறார். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் கூட இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஃபாதர், அது வியாழக்கிழமை பூசை, இது வெள்ளிக்கிழமை பூசை ஃபாதர். ஏன்னா இயேசு கிறிஸ்து திருப்பலி ஆரம்பித்தது எப்பொழுது? வியாழக்கிழமை. ஆனால் அந்த திருப்பலி இங்கே இந்த திருப்பலி நடக்கிறது, இந்த பெரிய வெள்ளி திருப்பலி வெள்ளிக்கிழமை நடக்குது, குட் ஃப்ரைடே. அப்போ ரெண்டு நாள் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ ரெண்டு பூசை தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லை. ஏன்? ஏனெனில் அது இரண்டு பூசை அல்ல, இரண்டு திருப்பலிகள் அல்ல, அது ஒரே திருப்பலி, அது ஒரே ஒரு திருப்பலி. இட் வாஸ் அ சிங்கிள் மாஸ், அது ஒரே திருப்பலி. ஏனெனில் திருவழிபாட்டு முறைப்படி ஒரு நாள் ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு? மாலை 6 மணிக்கு. மாலை 6 மணிக்கு. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் நான் வளர்ந்த பெரம்பூர் சர்ச்சில் எல்லாமே, எனக்கு தெரியல இங்கே உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, முன்னாலெல்லாம் இருந்தது. பெரம்பூர் லூர்தன்னை கோயிலெல்லாம் நாங்கள் சனிக்கிழமை எப்போவுமே திருப்பலிக்கு போவோம். எப்போவும் திருப்பலி போகும்பொழுது எல்லாம் சனிக்கிழமையும் போவோம். அப்படி ஒரு வீட்டில் ஒரு வழக்கமே இருந்தது. எங்களுக்கு சனிக்கிழமை திருப்பலி தான் எங்களுடைய செலிப்ரேஷனாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நாங்கள் பிரிஞ்சு போவோம். ஏன்னா அப்பா அம்மா ஒரு பூசைக்கு போவாங்க, நாங்கள் மறைக்கல்வி பூசைக்கு போவோம். குடும்பமாக போக முடியாது. நாங்கள் குடும்பமாக போகிற பூசை தெரியுமா? சனிக்கிழமை மாலை திருப்பலி தான். நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களே, இப்படி தான் நாங்களும் போவோம். அவ்வளோ சந்தோஷமாக போவோம் சனிக்கிழமை திருப்பலிக்கு. குடும்பமாக அப்பா அம்மா நாங்கள், அதே மாதிரி பெரியப்பா வீடு மாமா வீடு எல்லாருமே சேர்ந்து திருவிழா மாதிரி போகிறது தெரியுமா? சனிக்கிழமை திருப்பலி தான். அந்த சனிக்கிழமை திருப்பலியில் அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியினுடைய அந்த வழிபாட்டு முறையை கொண்டாடுவாங்க. அப்போ அதனுடைய ஆதாரம் என்ன? அதனுடைய ஆதாரம் இதுதான். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவழிபாட்டு முறைப்படி லிட்டர்ஜிக்கலி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும். இது எங்கிருந்து வருது? பைபிளில் வர ஒரே ஒரு இடம், காலையும் மாலையும் முதல் நாள், காலையும் மாலையும் 2ஆம் நாள். அப்படியா? மாலையும் காலையும் முதல் நாள், மாலையும் காலையும் 2ஆம் நாள். அப்போ மாலை ஆரம்பிக்குது. இது யூதர்களுக்கும் இப்படி தான் இருந்தது. மாலையில் அந்த நாள் ஆரம்பிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பூச ஆரம்பிக்கிறாரு. வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு முடியுது? 3 மணிக்கு முடியுது. அப்போ இது ஒரு நாளா 2 நாளா? திருவழிபாட்டு முறைப்படி அது ஒரே நாள். அப்போ இது ஒரு திருப்பலியா 2 திருப்பலியா? ஒரே திருப்பலி. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த திருப்பலியை நிறைவேற்றியது. அதனுடைய தொடக்கம் எங்கே? பெரிய வியாழன் அன்று. ஆனால் அது முடித்தது என்னைக்கு? பெரிய வெள்ளி அன்று. ஆனால் அது தொடங்கியது எங்கே? இடம் எங்கே? ஒரு மாடி அறை. அவருடைய குடும்பத்தில் தொடங்கினார். அது முடிச்சது எங்கே? கல்வாரி பலிபீடத்தில். அப்போ உண்மையாகவே உங்களுடைய திருப்பலிகள் தொடங்க வேண்டிய இடம் எங்கே? உங்களுடைய வீட்டில், குட்டி திருச்சபைகளில். அது நிறைவேற்றப்பட வேண்டிய இடம் எங்கே? கோயிலில் பலிபீடத்தில். திருப்பலிகள் அப்போ வெளியே நீங்கள் நிகழ்த்தாத திருப்பலிகள் உள்ள வந்து நீங்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது இந்த திருப்பலிகள் எல்லாமே விக்கிரக ஆராதனையாக மாறும், சிலை வழிபாடாக மாறும். பிரைஸ் தி லார்ட். புரியல ஃபாதர்? புரியல இல்லையா? பிரைஸ் தி லார்ட். 2 வார்த்தையை நான் சொல்கிறேன். இந்த 2 வார்த்தையை கவனிங்க. ப்ரேயர் அண்ட் வர்ஷிப். ஜெபமும் ஆராதனையும். நம்ம திருப்பலியில்
ஜெபிக்கிறோமா இல்லை ஆராதிக்கிறோமா? ஜெபிக்கிறோம், ரெண்டுமே பண்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இஸ்வரன் பார்ந்தவர்களே, திருப்பலி என்பது ஆராதனை. திருப்பலி என்பது ஆராதனை. திருச்சபையில் இருக்கிற மேன்மையான ஆராதனை எது தெரியுமா? நற்கருணை ஆராதனை எடுத்து வைக்கிறோமே, அது கிடையாது. திருச்சபையில் இருக்கிற மேன்மையான ஆராதனை எந்த ஆராதனை தெரியுமா? திருப்பலி என்னும் ஆராதனை தான். இது தெரியாதனால தான் சிலவங்கெல்லாம் பூசையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவீங்க. ஹீலிங் அடோரேஷன் ஒன்று இருக்குது. ஹீலிங் அடோரேஷன். அது என்ன ஹீலிங் அடோரேஷன்? ஏன் எல்லா அடோரேஷனுக்கும் ஹீலிங் இல்லையா? அப்போ குணமளிக்கும் சிறப்பு ஆராதனை, அது நோட்டீஸ்லேயே போட்டிருப்பாங்க. பூசைக்கு வர மாட்டோம், ஆராதனைக்கு வரும். இந்த இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே இந்த யூடியூப்பில் திருப்பலிகளும் ஆராதனைகளும் எல்லாம் இருக்கும். சில சேனல் எல்லாமே யூடியூப்பில் வச்சு பூசையும் வச்சு தந்துட்டு இருந்தாங்க, ஆராதனை வச்சு தந்துட்டு இருந்தாங்க. பூசையில் பங்கெடுக்கலனாலும் நம்ம எதில் கண்டிப்பாக பங்கெடுப்போம்? ஏன்? எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையில் இருந்திருக்கோம் பாருங்க, எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையில் இருந்திருக்கும். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, திருப்பலியினுடைய தொடர்ச்சி தான் அந்த ஆராதனை. திருப்பலியில் நற்கருணை மாறலைன்னா எப்படிங்க நற்கருணை ஆராதனை நடக்கும்? அப்போ திருப்பலி தான் மேன்மையான ஆராதனை. திருப்பலி தான் மேன்மையான ஆராதனை. அந்த திருப்பலிக்கு ஜெபங்களை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இனி ஜெபம்னா என்ன, ஆராதனைனா என்ன? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது திருவசனம். மத்தேயு 5:23. ஆகையால் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்களுடைய சகோதர சகோதரிகளில் யாருக்கேனும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டு என்று நீங்கள் அங்கே நினைவுற்றால், அங்கே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவர்களிடம் நல்லுறவு செய்துவிட்டு திரும்ப வந்து உன் பலியை செலுத்து. அப்ப நீங்க பலிபீடத்திற்கு வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது மனத்தாங்கல் உண்டு. நீங்க வெளியே வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, வெளியே வாழ்ற வாழ்க்கை. அந்த வெளியே வாழ்ற வாழ்க்கையில அப்பா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, கணவன் கூட சண்டை, மனைவி கூட சண்டை, பசங்க கூட சண்டை, அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை, பிசினஸ் பண்ற இடத்துல சண்டை, வேலை செய்யறவங்க இடத்துல சண்டை, படிக்கிற இடத்துல சண்டை, பிரிவுகளும் பிளவுகளும் பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் எல்லாம் வெளியே நடக்குது. இதெல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ள நீ ஆராதனைக்கு வரும் பொழுது, உள்ள ஆராதனைக்கு வரும் பொழுது என்ன நடக்குது? அந்த ஆராதனையே கிடையாது. ஏன்? ஏனெனில் நீ வெளியே உன்னுடைய உலகத்துல நீ சரியா வாழல. கோயிலுக்குள்ள வாழ்க்கை அல்ல, கோயிலுக்குள்ள நடப்பது வாழ்க்கை கிடையாது. கோயிலுக்குள்ள நடக்கிறது வாழ்க்கையை கொண்டாடுறோம், வெளியே வாழ்ற வாழ்க்கையை கொண்டாடுறோம். வெளியே யார் கூட வாழ்றோம்? கடவுளோடு வாழ்கிறோம், மனிதனோடு வாழ்கிறோம். அந்த செலிப்ரேஷன் நடக்கிற இடம் தான் எங்க? கோயில். கோயில்ல வந்து நம்ம ஜெபிக்கிறோம், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜெபத்தை பயன்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கோயில்ல வந்து வாழ முடியாது. வாழ்க்கை கோயிலுடைய படிக்கட்டுக்கு வெளியே. You are living your life outside the gates of the church. You are celebrating what you are living inside the church. You are living something outside the church and you are celebrating that inside the church. அதனால தான் நான் சொன்னேன், உள்ள நடக்கிறது ஆராதனை, வெளியே நடக்கிறதான உறவுகள். அந்த உறவுகளுக்கு பேர் தாங்க ஜெபம். ஜெபம் என்ன? ஜெபம் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு. அந்த உறவில் இருந்து வரும் பேச்சு, மனிதனோடு உள்ள உறவு. இந்த ஜெப வாழ்க்கை, கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் பார்ட் 4, it is life of prayer. It is not words of prayer. Prayer is a life, and life you live outside the church. Life is lived outside the church, and the life what you live outside the church is celebrated here inside. உள்ள நாம் கொண்டாடுறோம், அதை வெளியே நம்ம வாழறோம். அப்ப வெளியே அந்த வாழ்க்கை சரியில்லைனா உள்ள நடக்கிற ஆராதனை விக்கிரக ஆராதனை. இதனாலதான் நற்கருணைக்கு வந்து, திருப்பலிக்கு வந்து, இந்த திருப்பலியை தகுந்த முறையில் நீ உண்ணவில்லை என்றால், தகுதி இல்லாத முறையில் நீ இதில் பருகுகின்றாய் என்றால், உங்களில் நிறைய பேர் வலுவற்றவராக, நோயுள்ளவராக இறக்கவும் காரணம் இந்த நற்கருணை என்று பவுலடிகளார் சொல்றார். 1 கொரிந்தியர் 11:27. நீங்கள் பலரும் வலுவற்றவராக, நீங்கள் பலரும் நோயுள்ளவர்களாக,
உங்களில் பலரும் இறந்து போகவும் காரணம் என்ன தெரியுமா? இந்த திருப்பலியை நீங்கள் தகுதி இல்லாத முறையில் கொண்டாடுறீங்க. அதனாலதான் திருப்பலியினுடைய என்ட்ரன்ஸ்லேயே திருச்சபை என்ன தெரியுமா சொல்லும்? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? தந்தை மகனுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சொன்னதுக்கு அப்புறம், இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை அறிக்கையிடுவோம் கிடையாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னேன். நான் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். accept that I am a sinner, acknowledge that I am a sinner. அடுத்த ஜெபம் என்ன? எல்லாம் அல்ல இறைவனிடமும். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் உறவை சரி பண்ணு. உறவை சரி பண்ணாம நீ நற்கருணைக்கு வராதே. கடவுளோடும் மனிதரோடும் உள்ள உறவை சரி பண்ணு. சரி பண்ணாம நீங்க வந்து ஆராதனை நடத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அது விக்கிரக ஆராதனை, அது சிலை வழிபாடு. அது a celebration is happening here, and the celebration you are living outside. A worship is happening here. இது ஒரு வழிபாடு, இது ஆராதனை. இந்த ஆராதனை என்ன? தந்தையான இறைவனை ஆராதிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தந்தையை மாட்சிப்படுத்துவது இது. இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அப்போ தந்தையை மாட்சிப்படுத்துற ஆராதனையினுடைய இடம் அது. We are here for an adoration. இப்படி கொண்டாட வேண்டிய இடம் எது? திருச்சபை கொண்டாட வேண்டிய இடம் திருப்பலி. இந்த திருப்பலி இன்னைக்கு எவ்வளவு சடங்கா மாறுது தெரியுமா? இந்த திருப்பலி ஏனோ தானோன்னு வரும், ஏனோ தானோன்னு வாங்குறோம், நாக்கில் வாங்குறோம், கையில வாங்குறோம், எப்படியோ வாங்கிட்டு இருக்கோம், கையை தட்டி தூசு தட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். We do not know that even a particle, அதில் ஒரு தூசுல கூட a real and full presence of Jesus Christ is there. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்தினுடைய தூசுல கூட the real and full presence of Jesus, இயேசு உண்மையாக முழுமையாக, இதான் திருச்சபை சொல்லி தருகிறது. இயேசு உண்மையாக முழுமையாக. அந்த நற்கருணை வாங்க, அந்த திருப்பலிக்கு வர என்ன தயாரிப்பு செய்றோம்? அதனால வெளியே வாழ்ற வாழ்க்கை, அதை நீங்க உள்ள வாழும் பொழுது, அதை நம்ம ஆராதிக்கும் பொழுது, இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, இயேசு இந்த திருப்பலிக்கு, இந்த திவ்ய நற்கருணைக்கு அவ்வளோ 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 முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. திஸ் இஸ் நாட் த சீப் திங், திஸ் வாஸ் த பெஸ்ட் திங். அதனால தான் அந்த திருப்பலியில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து. So in the worst situation of his life, Jesus gave the best gift to the world. In the worst situation of the life, Jesus gave the best thing to the world. இயேசு கிறிஸ்து அவருடைய worst situationல தான் best thing கொடுத்தார். worst situation, அவரோட அந்த துன்பத்தினுடைய நிலையில தாங்க இயேசு கிறிஸ்து அந்த திருப்பலியை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நற்கருணை கொடுத்தார். இன்னைக்கு அந்த திருப்பலிக்கு, அந்த திவ்ய நற்கருணைக்கும் எந்த ஒரு மரியாதை நமக்கு உண்டு? உங்ககிட்ட நான் நேரடியாக வந்துட்டு, இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நற்கருணையில் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இதுவே நான் உங்ககிட்ட சொல்றேன், பரவாயில்லைங்க, லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, மெதுவா நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏனோ தானோன்னு வரோன்னு வச்சுக்கோங்க, இந்த திருப்பலி என்னன்னே உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த திருப்பலியில பங்கெடுத்து இல்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நற்கருணை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு அப்படியே போறீங்க. சிலவங்க எல்லாம் நற்கருணை வாங்கினாலே போறவங்க உண்டு, டாடா பை பை சொல்லிட்டு போறவங்க உண்டு. ஃபாதர் இதெல்லாம் திருப்பலி முடியும் போது ஃபாதர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓ மாஸ் இஸ் ஃபினிஷ்ட், யூ கோன்னு சொல்லல. திருப்பலி முடிஞ்சிச்சு, டாடா பை பைன்னு சொல்லல. ஃபாதர் என்ன தெரியுமா சொல்றாரு? திருப்பலி நிறைவேறிட்டுன்றார். the mass is complete, அது கம்ப்ளீட் ஆச்சு, fulfilled, finishedனு சொல்லல. praise the lord, hallelujah. அந்த நிறைவேறிற்று, அந்த நிறைவேறுதல் கடைசியில தான். இயேசு இங்க உயிரை தந்தார், உணவாக மாறுகிறார். எவ்வளவு அழகா அந்த திருப்பலிக்கு எப்படி பிளான் போட்டார் பாருங்க அந்த மனுஷன். கடவுளாகவும் மனிதராகவும் இருந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அந்த மரியாதை, அந்த முக்கியத்துவம், நற்கருணையாக மாற வந்தாருங்க, நற்கருணையாக மாற வந்தார். இன்னைக்கு நமக்கு இந்த திருப்பலியின் மீதும் இந்த நற்கருணையின் மீதும், உங்களுக்கு உண்மையாகவே நற்கருணையின் மீது பக்தி இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், அவுட் ஆஃப் த டைம் ஆஃப் த ஹோலி மாஸ் டு யூ விசிட் பிளஸட் சாக்ரமெண்ட்? என்கிட்ட பதில் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுக்குள்ள பதில் சொல்லி பாருங்கள். திருப்பலி அல்லாத நேரத்தில் நீங்கள் திவ்ய நற்கருணையை சந்திக்க வருகிறீர்களா என்று உங்களுடைய மனசாட்சியில் தொட்டு கேட்டு பாருங்கள்.
எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். திருப்பலி அல்லாத நேரத்தில், திருப்பலிக்கு மட்டும் வரும், திருப்பலி அல்லாத நேரத்தில் என்னைக்காவது எப்போவாவது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஜெபிச்சுட்டு போகிறதுக்காக, இல்லை கூட இருந்துட்டு போகிறதுக்காக, ஜெபிக்க இருக்கிறது அந்த உறவை, அப்பா நான் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்கறதுக்கு, அப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வர்றீங்கன்னா அதனுடைய அர்த்தம் யூ பிலீவ் இன் யூகரிஸ்ட். இல்லைனா திருப்பலிக்கு மட்டும் வந்துட்டு போகிற விசிட்டர்ஸ் அன்னமோ விசிட்டர்ஸ் ஆர் காட் இஸ் அபைடிங் இன் யூ. 2 விதத்திலையும் நமக்கு இந்த நற்கருணை பார்க்கலாம். ஐதர் யூ கேன் கம் விசிட் அண்ட் கோ, ஆர் த நற்கருணை கேன் லிவ் இன் யூ. ஏன்னா இயேசு சொன்னது 6வது அதிகாரம் 53, யோவான் 6:53, நான் அவனிலும் அவன் என்னிலும் வசிப்பான் தான் சொன்னார். இயேசுக்கு ஒரு விசிட்டரை தேவையில்லை, இயேசுக்கு தேவை வசிப்பவர். He should abide in you. உனக்குள்ள வாழணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார். இன்னைக்கு நம்ம சண்டே விசிட் பண்ணிட்டு போறோம், 6 days வேற இடங்களெல்லாம் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. அவ்வளோதான், இது வந்தோம் முடிச்சுட்டு போயிட்டோம். Do you visit Jesus or Jesus abiding in you? நீங்க உங்களுக்குள்ள பதில் சொல்லி பாருங்க. உங்களுக்கு நற்கருணை மேல உண்மையா பக்தி கிடையாதுங்க, விசுவாசம் நம்பிக்கை இருந்தா ஒரு பேங்க் லோனுக்கு போனீங்கன்னா போறதுக்கு முன்னால ஆண்டவர் வந்து பார்த்துட்டு போவீங்க. நான் பேங்க் லோனுக்கு போகிறேன், ஒரு ஹவுஸ் லோனுக்கு போகிறேன், ஒரு கார் லோனுக்கு போகிறேன், குழந்தைக்காக ஒரு அட்மிஷனுக்காக போகிறேன், என்னுடைய பையனுக்காக அட்மிஷனுக்காக போகிறேன், ஒரு திருமணத்துக்காக போகிறேன், ஒரு ப்ரொபோசல் பார்க்க போகிறேன், ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுக்கு நற்கருணை மீது நம்பிக்கை இருந்தால், நற்கருணை இயேசு இருக்கிறார் நம்பிக்கை இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போவீங்க? நற்கருணை வந்து சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு போவீங்க. இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமான்றது தான் பெரிய கேள்வி. டூ யூ ரியலி பிலீவ் இன் ஜீசஸ் ஆர் ஜஸ்ட் வி ஆர் பயஸ் பர்சன்ஸ்? நற்கருணையின் மீது நமக்கு பக்தி உண்டு. யாரோ இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க, பழவேற்காட்டில் ஒரு மாதா இருக்கிறாங்களாமே, மாதாவினுடைய சுரூபம் இருக்கான் பழவேற்காட்டில், கடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதாவினுடைய சுரூபம். அந்த மாதாவினுடைய சுரூபம் இப்போவும் அங்கேயே தான் இருக்குது, யாரும் அது கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் திருவிழா வரட்டும், அந்த மாதாவை அங்கேருந்து இறக்குவாங்க பாருங்க. அந்த மாதாவை இறக்கும் பொழுது அவ்வளோ என்ன பந்தோபஸ்தா, என்ன சொல்லிங்க, அவ்வளோ ப்ரொடெக்ஷன், யாருமே தொடாமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோ நாளும் அங்கே தான் இருந்தாங்க மாதா, அந்த சொரூபம் அங்கே தான் இருந்தது. அப்போ யாருக்கும் பார்க்க போக நேரம் இல்லை, அப்போ போய் தொட்டு முத்தி ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த திருவிழா டைமில் அப்படியே போய் உணர்த்தும் போது அதெல்லாம் பக்தி. உண்மையாக நம்பிக்கை இருந்தீங்கன்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் டு விசிட் ஹர், போய் விசிட் பண்ணிட்டு வருவீங்க. இஃப் யூ ரியலி லவ் ஹர், ஜெபமாலை டெய்லியும் சொல்வீங்க. மாதா கண்ணை திறக்கிற மூடிற இடத்துக்கு மட்டும் போக மாட்டீங்க, எண்ணெய் ஒழுகிற இடத்துக்கு மட்டும் போக மாட்டோம். இஃப் யூ ரியலி லவ் ஹர், இயேசு அன்பு செய்ததை போல இருந்தால், இயேசு வாஸ் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் மதர் மேரி. இயேசு வாஸ் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் மதர் மேரி. இதெல்லாம் தான் அங்கே நம்பிக்கை, இதெல்லாம் நம்பிக்கை, இல்லைன்னா பக்தி மட்டும்தான். இதோ இன்னைக்கு தேரெடுக்க போகிறாங்க, பயங்கர பக்தியாக இருக்கும். அந்த பக்தி நீங்கள் உண்மையாக நம்பிக்கையாக காமிக்கணும் அப்படின்னீங்கன்னா டெய்லியும் ஜெபமாலை சொல்லுங்கள், டெய்லியும் ஜெபமாலை சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது நம்பிக்கை. ஐ பிலீவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மதர் மேரி, ஐ பிலீவ் இன் த இன்டர்செஷன் ஆஃப் மதர் மேரி, ஆர் பக்தி மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாலை வேளையிலே அந்த நற்கருணையை நிறுவ இயேசு அவ்வளோ விரும்பினார். அந்த விரும்புவதை நிறைவேற்றினார். அதற்கு 2 தடைகள் இருந்தது, அந்த 2 தடைகளையும் மீறி அந்த நற்கருணையை நிறுவினார். ஆனால் இன்னைக்கும் பிசாசு தடை போட்டுக்கிட்டு இருக்கு, நீ இந்த நற்கருணை கிட்ட வராமல் இருக்கிறதுக்காக. ஜீசஸ் had a very beautiful plan, very beautiful plan that he becomes Eucharist. அவ்வளோ இயேசு முக்கியத்துவம் கொடுத்த நற்கருணைக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவ்வளோ திருப்பலிக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுத்த திருப்பலிக்கு இன்னைக்கு எவ்வளோ திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நினைவுபடுத்துங்கள். கொஞ்சம் உங்களுடைய அது மெடிடேஷனில் போட்டு பாருங்கள். ஃபுட் ஃபார் யுவர் தாட்ஸ், நாட் ஃபுட் ஃபார் யுவர் இயர்ஸ். உங்களுடைய காதுகளுக்கு அல்ல, மாறாக உங்களுடைய சிந்தனைக்கு இதை உணவாக மாற்றுங்கள். ஒரு மனமாறுதல் ஏற்படட்டும். திருப்பலியில் எப்பெல்லாம் பங்கெடுக்க முடியுமோ அப்பெல்லாம் பங்கெடுங்க. ஏன்னா திருப்பலி என்பது இந்த நிலைவாழ்வினுடைய கொண்டாட்டம். இட்ஸ் செலிப்ரேஷன். செலிப்ரேஷனால தான் செலிப்ரேஷன் ஆஃப் த யூக்ரிஸ்ட் தான் சொல்லுவாங்க. செலிப்ரேஷன் ஆஃப் த யூக்ரிஸ்ட், யூக்ரிஸ்டிக் செலிப்ரேஷன். இட்ஸ் அ செலிப்ரேஷன். யாருடைய செலிப்ரேஷன்? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய செலிப்ரேஷன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற இடம் திருப்பலி அப்படின்றது. நிலைவாழ்வை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லும் இடம் திருப்பலி. நிலைவாழ்வை தந்த இயேசு கிறிஸ்து தன் பாடுகள் வழியாக, மரணம் வழியாக, உயிர்ப்பு வழியாக நிலைவாழ்வுக்கு அந்த வழியை திறந்து தந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செலிப்ரேட் பண்ணுற கத்தோலிக்க திருச்சபை மக்களுடைய இந்த கடவுளுடைய மகளுடைய இடம் திருப்பலி என்பது. We are celebrating as children of God. அதனால தான் திருப்பலியில் ஒரு ஜெபம் இருக்கு. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும்
துணிந்து சொல்வோம். எப்படி சொல்வோம்? விண்ணுலகில் இருக்கிற என்னுடைய தந்தையே. அப்படியா? விண்ணுலகில் இருக்கிற ஒரு குடும்பமா ஜெபிக்கிறவங்க, குடும்பத்தினுடைய செலிப்ரேஷன் இது. குடும்பத்தினுடைய செலிப்ரேஷன். விண்ணுலகில் இருக்கிற எங்க பசங்களா சொல்லுங்கடா, கூப்பிடுங்கடா அப்பாவை அப்படின்ற மாதிரி. கூப்பிடுங்கம்மா, அப்பாவை கூப்பிடுங்க. ஒரு குடும்பமான செலிப்ரேஷன். உன்னையும் என்னையும் பாடுகள் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக மீட்ட இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தந்தையை மாட்சிப்படுத்துற இடம், தந்தைக்கு நன்றி சொல்ற இடம் தான் திருப்பலி. அதனால தான் இதுக்கு பேரு யூக்கரிஸ்டியா. யூக்கரிஸ்டியா என்ன? தேங்க்ஸ் கிவிங். நன்றி 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 சொல்ற இடம் தான் திருப்பலி. பிச்சை எடுக்கிற இடம் திருப்பலி கிடையாது. திருப்பலி அப்படின்றது கொடுக்கிற இடம், நன்றி கொடுக்கிற இடம், பிச்சை எடுக்கிற இடம் கிடையாது. நம்ம எப்பவுமே ஒரு கருத்து 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 அந்த கருத்து வாசிக்கலன்னா அது வேற சண்டை போடுங்க. நான் 100 ரூபாய் கொடுத்தேன், என் கருத்து வாசிக்கல. 100 ரூபாய்க்கெல்லாம் பிளஸிங் கிடைக்குமாங்க? 100 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு நீங்க பிசினஸ் நடத்துறீங்க. ஆண்டவரே, நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு 1 லட்சத்தினுடைய பிசினஸ் எனக்கு நடக்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கோங்க. லாபம் தானே? 100 ரூபாய் கொடுக்குறோம், 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடத்துறோம். இனி அது 100 ரூபாய் கொடுத்துட்டு வாசிக்கலன்னா இங்கே வேற சண்டை நடக்கும், பெரிய யுத்தமே நடக்கும். 3rd வேர்ல்டு வார் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுளோடும் மனிதரோடும் உள்ள ஐக்கியத்தில், கடவுளோடும் மனிதரோடும் உள்ள ஐக்கியத்தில் திருப்பலிக்கு வருவோம். வெறுப்பு, பொறாமை, பகைமை, இந்த முன் விரோதங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் சில டைம் எல்லாம் இதெல்லாம் கோயிலுக்கு வெளியே நடக்காது, கோயிலுக்குள்ள நடக்கும். தெரியுமா? கோயிலுக்குள்ள நடக்கும். எனக்கு தெரியல உங்களுடைய கோயிலெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. உங்களுடைய கோயில் நல்லா பாடுறாங்க. சில கோயிலெல்லாம் கோயிலே தான் சண்டை நடக்கும். இங்கே பூசை நடந்துக்கிட்டே இருக்கும், இங்கே கோயிலில் சண்டை நடக்கும். ஏய், என் மைக்குக்கு சவுண்டு வைக்கல பாறேன், என் மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க பாறேன். கோயிலுக்கு வெளியும் சண்டை, கோயிலுக்கு உள்ளவும் சண்டை. என்ன கிழிக்கிறவங்க? திருப்பலியை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. கோயிலுக்கு வரும்போதே ஆண்டவர் சொல்றாரு, பலிப்பீடத்துக்கு வரும்போது காணிக்கை ஒழுங்கா எடுத்துட்டு வா, யாருக்கிட்டையாவது நல்லுறவு செய்ய வேண்டியதுதான் செஞ்சுட்டு வான்னு. இங்கே வந்து தான் அங்கே தான் உட்காந்து பிளான் போடுவோம். இன்னைக்கு பங்கு பேரவையினுடைய மீட்டிங் நடக்க போகுது, இல்லை இங்கே பங்கு பேரோட எலெக்ஷன் நடக்க போகுது, இல்லை அன்பியத்தினுடைய எலெக்ஷன் நடக்க போகுது. இதனுடைய பிளான் எல்லாம் நடக்குது எங்கே தெரியுமா? கோயில் கேம்பஸில் தான் நடக்கும். கோயில் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? திருச்சபை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? பதவிக்காக, ஆசைக்காக, இல்லையா? சில இங்கே உள்ளே வந்து தான் சண்டை போடுவோம், நீயா நானா. ஆண்டவர் சொல்ற, கோயில் பூசைக்கு வரும்போது ஒழுங்காவான்றார். இது கோயிலுக்குள்ளே தான் சண்டை போடுவோம், நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா. இவ்வளோ நாள் நான் தானே அதிகாரியாக இருந்தேன், இப்போ நீ அதிகாரி ஆகிட்டியா. ஏன்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபாதர் வரும்போது சில டைம் கொஞ்சம் பேரை வைப்பாங்க, இன்னொரு ஃபாதர் வரும்போது மேபி இன்னொரு ஆளை மாற்றுவாங்க. அப்போ பழைய ஆளை நம்ம மதிக்க மாட்டோம். பார்த்தியா, பழைய ஆள் இப்போ இவங்களையும் மதிக்க மாட்டேங்க. ஓ நீயா, இப்போ புது ஃபாதர் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். அப்போ இது எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறோம். எவ்வளோ கோயில் அப்படின்ற இடம், திருச்சபை அப்படின்ற இடம், திருப்பலிக்கு ஒன்று கூட வேண்டிய இடம். அந்த ஒன்று கூடும்போது ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து பகையோட வராது அப்படின்றாரு. பகையே உருவாகிறதே இந்த கோயிலில் தான், இங்கே தான் உருவாகுது. வீட்டிலனா நல்லா இருப்பீங்க, உருவாகிற இடமே திருச்சபை தான். இதில் வந்து நம்ம நற்கரணையெல்லாம் வாங்கும்போது அவ்வளோ பயபக்தியா அவர் குனிஞ்சாருன்னா திரும்ப அது இந்த இடுப்பு எலும்பு ஒடிகிற அளவுக்கு சில டைம் குனிவாங்க. நற்கரணையாண்டவர் எழுந்தேற்றம் செஞ்சு அப்படியே சாஷ்டாங்க பிரணாமம். ஆனால் மனிதரோடு எந்த உறவும் கிடையாது. இது எல்லாமே என்ன தெரியுமா? பொய்யான ஆராதனை, பொய்யான ஆராதனைகள். இந்த பொய்யான ஆராதனைகள் எல்லாம் முதல் கட்டளைக்கு எதிரானது. நானே உன் கடவுளாகி ஆண்டவர். ஆனால் நீ எதை தெரியுமா வச்சிருக்கிற? உன்னுடைய பதவி ஆசை வச்சிருக்கிற, உன்னுடைய பேராசையை வச்சிருக்கிற, உன்னுடைய பண ஆசையை வச்சிருக்கிற, உன்னுடைய பொருள் ஆசையை வச்சிருக்கிற, உன்னுடைய இந்த அப்ரிசியேஷனை வச்சிருக்கிற, அக்னாலஜ்மெண்ட்டை வச்சிருக்கிற. ஆண்டவர் சொல்வார், தயவு செய்து போய் நல்லுறவை ஏற்படுத்திட்டு வா, இல்லைன்னா நீ தயவு செய்து வாங்காத. நற்கரணை வாங்கினா நோயாளி ஆயிடுவேன், நற்கரணை வாங்கினா வலுவற்றவன் ஆயிடுவேன், நற்கரணை வாங்கினா செத்து போயிடுவேன். எந்த சாவு? நேற்று நம்ம சொன்ன சாவு, அந்த 2ஆம் சாவு. ஆன்மா செத்துரும். டெய்லியும் பூசைக்கு வருவோம், டெய்லியும் நற்கரணை வாங்குவோம். எனக்கு ரீடிங் கொடுக்கல பார் திருவிழாவுக்கு. நான் டெய்லியும் பூசைக்கு வர ஆளு, ஃபாதர் இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுத்துட்டாரு பார். நான் அன்பிய தலைவி, அன்பிய பொறுப்பாளர், எனக்கு கொடுக்கல பார் ரீடிங். எல்லா சண்டையும் நடக்கிற ஒரு கேவலமான இடமா திருப்பலியை மாத்திரம். நிறைய விஷயங்கள் இனி நீங்கள் அடிக்கிட்டு போங்க. நான் பங்கு சாமியாராக இருந்ததில்லை, 2 வருஷம் இருந்ததுனால எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் உங்களுடைய பங்குகள்லையும் திருச்சபையிலையும் திருப்பலியிலையும் நம்ம நடத்துகிற இந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த கூத்து, இஸ்லான் பாந்தர்கள் இதற்கல்ல ஆண்டவர் திருப்பலியாக மாறினது. ஒரு தொழுநோயாளனை குணப்படுத்திய பொழுது இயேசு கஷ்டப்படலை. ஒரு காது கேட்காதவனுக்கு அதனுடைய வல்லமையை கொடுத்த போது இயேசு கஷ்டப்படலை.
ஒரு குருடனுக்கு இயேசு கண்களை கொடுத்த பொழுது இயேசு பாடுபடவில்லை. இறந்த ஒருவனை உயிர்ப்பித்த பொழுது இயேசு பாடுபடவில்லை. ஆனால் நற்கருணையாக மாறுவதற்கு தாங்க இயேசு கஷ்டப்பட்டார். நற்கருணையாக மாறுவதற்காக தான் இயேசு கஷ்டப்பட்டார். அவர் பாடுகள் தனது சரீரத்தில் வாங்கியது நற்கருணையாக மாறுவதற்கு. உடலின் சுகங்கள் கொடுப்பது பொழுது he just made it by his words. ஒரு வார்த்தையால் எல்லாத்தையும் முடிச்சார். ஆனால் நற்கருணையாக மாறுவதற்கு மரணம் அளவுக்கும் அவர் கஷ்டப்பட்டார். இன்னைக்கு அதை தான் நம்ம அவ்வளோ கேவலப்படுத்துகிறோம். அண்ட் பிசாஸ் இஸ் ஆல் த மோர் ஹாப்பி. நீ டெய்லியும் பூசிக்குவான், நீ டெய்லியும் அவரை கேவலப்படுத்து. எனக்கு அதுதான் பிடிக்கும். டெய்லியும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கும், டெய்லியும் அலட்சியப்படுத்துகிறோம். அண்ட் ஃபெமிலியாரிட்டி இஸ் ப்ரீடிங் கண்டெம்ட். இன்னைக்கு அந்த அலட்சியம், திருப்பலிக்கு வரும்போது அலட்சியம், திவ்ய நற்கருணை வாங்கும்போது வர அலட்சியம், யாரை வாங்குறோன்னு கூட தெரியாமல் இந்த அலட்சியம். இயேசுனுடைய மாலை வேலை, இயேசு பாடுபட்ட அந்த மாலை வேளையில் நிறுவனது தான் இந்த நற்கருணை. அவருடைய மரணத்தின் வேளையில் நமக்கு கொடுத்துட்டு போன உணவு தான் இந்த நிலை வாழ்வின் உணவு. அந்த ஒரு சிந்தனையில் இந்த திருப்பலியிலும் பங்கெடுப்போம். நற்கருணையில் இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக உண்மையாக வாங்குவோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய நற்கருணையை பெற முயற்சி செய்யுங்கள். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை பெற முயற்சி செய்யுங்கள்.